வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் நவம்பர் மாதம் 22ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரை வெள்ளி முதல் வேலம் வரைக்குரிய வார ராசி பலன்களையும், பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலன்களையும் இவ்வாரத்தில் காணவிருக்கின்றோம். விக்னேஸ்வராய நமக. ஓம் காகபுஜண்டரே போற்றி போற்றி. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, ஜோதிட குருமார்களாகிய ஜோதிட பிதாமகர் வித்வான் வே லட்சுமணனை வணங்கி, ஜோதிட பூஷன் சிவா மேகநாதன் அவர்களையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி, நாவுக்கரசி, அறிவுக்கரசி, சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இவ்வாரத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதினருக்கான திருமண இணையதளம். வரங்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம். மேலும் எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே நவகோள்களுக்குரிய ரத்தினங்கள், எந்திரங்கள், மாலைகள் மற்றும் ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, கருங்காலி மாலை போன்றவைகள் நியாய விலையிலே பூஜிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. விருப்பப்படுகின்றவர் எங்களை நீங்கள் அணுகலாம். இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இனி நாம் இவ்வாரத்தில் கிரகநிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்க்கலாம். ஆண்டுகோள்களை பொறுத்தவரை எவ்வித மாற்றமும் இல்லை. குருவாகப்பட்டவர் ரிஷபராசியிலே வக்ரமாக இருக்கின்றார். சுக்கிரனோடு பரிவர்த்தனை பெறுகின்றார். ரிஷபத்தில் குரு அமர்ந்திருக்கின்ற நிலையில் சுக்கிர பகவான் தனுசிலே பரிவர்த்தனை யோகம் குருவுக்கும் சுக்கிரனுக்கும் ஏற்படுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது கேது பகவான் கன்னி ராசியிலும், சனீஸ்வர பகவான் கும்ப ராசியிலும், ராகு பகவான் மீன ராசியிலும் இருக்கின்றார்கள். இவை ஆண்டுகோள்களுக்குரிய கிரக நிலைகளாகும். அடுத்ததாக மாதக்கோள்கள் என்று பார்க்கின்ற பொழுது கடக ராசியிலே செவ்வாய் பகவான் நீச்சகதியில் அமர்ந்திருக்கின்றார். சூரியன் புதனாகப்பட்டவர்கள் விருச்சக ராசியிலே அமர்ந்திருக்கின்றார்கள். சுக்கிரனாகப்பட்டவர் நான் ஏற்கனவே கூறியவாறு தனுசு ராசியிலே வந்து குருவோடு பரிவர்த்தனை பெறுகின்றார். நாள்கோளாகப்பட்ட சந்திர பகவான் வாரத்தின் ஆரம்ப நாளாகப்பட்ட வெள்ளி அன்று கடக ராசியிலே ஆயில்யம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். அதன் பிறகு கடகம், சிம்மம், கன்னி, துலாம் என்று வாரத்தின் இறுதி நாளாகப்பட்ட வேலன் என்று துலாம் ராசியிலே சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். இதுவே இவ்வாரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளாகும். இனி நாம் உங்களுடைய ராசிக்குரிய இவ்வார பலன்களை காணலாம். மேஷ ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். பிறகு இப்பதிவின் இறுதியிலே உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே, தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை, விடாமுயற்சியை கொண்ட உங்களுக்கு இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசிநாதன் செவ்வாய் பகவான் 4ஆம் இடம் கடகத்தில் நீச்சம் பெறுகிறார். இருப்பினும் குருவாகப்பட்டவர் 2லே அமர்ந்து தனஸ்தானத்தில் அமர்ந்து சுக்கிரனோடு பரிவர்த்தனை பெறுகின்றார். தனாதிபதியாகப்பட்ட சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்திலும், பாக்கியாதிபதியாகப்பட்ட குரு பகவான் 2லும் அமர்ந்திருக்கின்ற நிலை தங்களுக்கு நன்மைகளையும் சமூகத்தில் செல்வாக்கையும் சொல்வாக்கிலே மேன்மையும் கொடுக்கக்கூடிய தனயோகம், பணப்பிராப்தம் நன்றாக இருக்கும். எடுக்கின்ற முயற்சியிலே தடைகள் இருக்காது. எந்த ஒரு செயலிலும் உங்களுக்குரிய வெற்றி இந்த வாரம் இருக்கிறது என்றாலும் ராசியாதிபதி நீச்சம் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். 4ஆம் இடம் சுகஸ்தானம். அவ்விடத்தில் உங்களுடைய ராசியாதிபதி நீச்சம் பெற்றிருக்கின்றார்.
எனவே உடல்நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் பதற்றம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். அவசரம் என்றுமே உங்களுக்கு பகை என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு யோகாதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு 8ல் அமர்ந்திருக்கின்றார். கார்த்திகை பிறந்து விட்டது. 8ல் சூரியன் அமர்ந்திருக்கத்தான் போகிறார். இருப்பினும் சூரியன் 8ல் அமர்கின்ற பொழுது சூரியனோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் கோச்சார வேதை அடிப்படையில் பாதிப்பு இல்லை. சூரியனோடு இவ்வாரத்தை பொறுத்தவரை புதன் சேர்ந்திருக்கிறார், அமர்ந்திருக்கின்றார். ஆகையால் சூரியனால் பாதிப்பில்லை. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது 3 ஆறுக்குரிய புதன் பகவான் 8ல் அமர்ந்திருப்பது மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடுக்கக்கூடிய யோகம் மாதக்கோள்களிலே புதனால் உங்களுக்கு இருக்கின்றது. சுக்கிரனும் 9ல் இருக்கின்ற யோகம். இவ்வாரத்தை பொறுத்தவரை மாதக்கோள்களிலே சூரியனால் பாதிப்பு இல்லை. சுக்கிரன் மற்றும் புதனால் யோகமே. அதே சமயத்தில் ராசியாதிபதி நீச்சம் என்பதனால் சரியான நேரத்தில் உணவு மற்றும் நேரங்களிலே உங்களுடைய செயல்களிலே திட்டமிட்டு செயல்படுவதும், காலையிலே உடற்பயிற்சி செய்வது, சூரிய நமஸ்காரம் செய்வது போன்றவற்றில் நீங்கள் ஈடுபாட்டை காட்டினீர்கள் என்றால் உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். ஆண்டுக்கோள்களை பொறுத்தவரை சனியாகப்பட்டவர் லாபத்திலும் கேதுவாகப்பட்டவர் 6லும் அமர்ந்திருப்பது மிக சிறப்பான அமைப்பு. எந்த ஒரு காரியத்திலும் கேதுவால் உங்களுக்கு எதிரிகள் இல்லாத போட்டிகள் இல்லாத நிலையும் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பும் அவற்றிலே உங்களுக்கு லாபமும் இருக்கக்கூடிய யோகம் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கின்றது. பொதுவாக 6க்கு 6ஆம் இடமே 11ஆம் இடம். அவ்வாறு அந்த 11ஆம் இடத்தில் உங்களுக்கு சனி அமர்ந்திருக்கின்றார். எனவே எதிரிகள் இல்லாத நிலை. எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை 10ஆம் இடம் கர்மஸ்தானத்துக்கு அதிபதியான சனி பகவான் 11ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். இதுவரை அவர் வக்ரமாக இருந்தவர், தற்பொழுது வக்ரமும் இல்லை. ஆனாலும் செவ்வாய் பார்வை இருக்கிறது. உங்களோட ராசியாதிபதி பார்வை என்பதால் அது மேஷ ராசிக்கு பிரச்சனை இல்லை. எனவே தொழில் வியாபாரம் இந்த வாரத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும். மற்றும் உடல் சோர்விற்கும் கடின உழைப்பை கொடுப்பீர்கள். லாபத்தை எதிர்பார்க்கலாம், மிகுதியாகவே இருக்கும். அதே சமயத்தில் உடவிலே சற்று சோர்வை உணர்வீர்கள் அதிக வேலை பளுவினால். எனவே சிறிது நேரம் தியானம், கந்த சஷ்டி கவசம் கேட்பது போன்றவை நல்லது. மற்றபடி இந்த வாரம் பொருளாதாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றமும் யோகமும் இருக்கின்றது. அடுத்தபடியாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற உற்சாகம், சுறுசுறுப்பு, குரு சூரியன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதனால் மேலதிகாரிகளுடைய ஆதரவு இவையெல்லாம் இந்த வாரம் நன்றாகவே இருக்கும். புதிய வேலை மாற்றம் மற்றும் வேலை உயர்வு போன்றவைகள் எதிர்பார்க்கலாம். புதிய வேலையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு இந்த வாரம் ஒரு சாதகமான வாரம். காரணம், சந்திரன் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கின்றார். எனவே காரிய அனுகூலங்கள் கொண்ட இந்த வாரம் உங்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வே. அடுத்ததாக பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது திருமணமான பெண்களுக்கு குரு சுக்கிரன் பரிவர்த்தனை சிறப்பானது. எனவே கணவன் மனைவி உறவிலே அன்பு, பாசம் மற்றும் உறவுகளிலே பலம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் போன்றவைகள் இருக்கிற இந்த வாரத்தை பொறுத்தவரை இந்த வாரம் அதிகமான ஒரு பலு இல்லாமல், மனதிலே சுமை இல்லாமல் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். அடுத்ததாக திருமணமாகாத பெண்களுக்கு குரு சுக்கிரன் பரிவர்த்தனையாகப்பட்டது திருமண யோகத்தை கொடுக்கின்றது. ஆகையால் பெற்றோர்கள் அதற்குரிய முயற்சியிலே தாராளமாக நீங்கள் உங்களுடைய எண்ணங்களில் ஈடுபாட்டை காட்டலாம். நல்ல வரன் அமையக்கூடிய யோகம். காதல் என்று பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது காதலித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு குரு சுக்கிர பரிவர்த்தனை சிறப்பானது. எனவே இந்த வாரத்தில் காதலிலே அன்பு, பாசம் அதிகரிக்கும். உறவுகளிலே சந்தோஷமே இருக்கும். பிரச்சனைகள் எவையும் இல்லை. காதலித்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு இவ்வாறு என்றால் காதலை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு இந்த வாரம் சந்திரனும் சாதகமாக இருக்கின்றார். எனவே காதலை தாராளமாக இந்த வாரம் வெளிப்படுத்தலாம். தாராபலம் கொண்ட சிறந்த நாட்களில் உங்கள் காதலை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். கலைத்துறை என்று பார்க்கின்ற சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மிக அற்புதமானது. பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பது சிறப்பானது. புதிய வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். படைப்புகளை வெளியிடுவதில் தடைகள் இல்லை. உற்சாகம், மக்கள் ஆதரவு போன்றவைகள் இருக்கும். தனயோகம் மிக சிறப்பாக இருக்கும். அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் 8ல் அமர்ந்திருப்பது சிறப்பல்ல, பாதிப்பு இல்லை. அதே சமயத்தில் புதிய பதவி, பெரிய வெற்றி போன்றவைகள் இல்லை இந்த வாரத்தை பொறுத்தவரை. மாணவ கண்மணியை பொறுத்தவரை புதன் 8ல் அமர்ந்திருப்பது சிறப்பானது. குரு புதன் பார்த்து கொள்வது பலமானது. எனவே கல்வியிலே இந்த வாரம் உங்களுக்கு உற்சாகம், சுறுசுறுப்பு, ஆசிரியர் வழிகாட்டுதலே உங்களுக்கு ஆர்வம். இவை மேஷ ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன். இனி நாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை காணலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்ற பொழுது செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனால் கந்த சஷ்டி கவசத்தை தினந்தோறும் கேட்பது நல்லது. செவ்வாய் கந்தனின் அருளால் பலம் பெறுவார். மேலும் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக.
ரிஷபராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு இப்பதிவின் இறுதியிலே உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே, கடின உழைப்பு, மற்றவர்கள் மீது அன்பு, எல்லா இடத்திலும் உற்சாகம், சுறுசுறுப்பு கொண்ட உங்களுக்கு இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியாகப்பட்ட சுக்கிர பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பது மிகவும் பலமானது. குரு சுக்கிர பரிவர்த்தனை, தேவகுரு அசுரகுரு பரிவர்த்தனை பொறுத்தவரை நன்மையை தரக்கூடிய அமைப்பு. யோகாதிபதியான சனி பகவான் 10ல் ஆட்சி பெற்று வக்ர இல்லாமல் இருக்கின்ற அமைப்பும் உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். இதுவரை வக்ரமாக இருந்தது, தற்பொழுது வக்ரமாக இல்லை. ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் புதன், இவற்றில் புதன் உங்களுக்கு யோகாதிபதி, அவர் ராசியை பார்க்கிறார். சூரியன் 7லே இருந்தாலும் உங்களுக்கு பாதிப்பில்லை. 7ஆம் இடத்தில் சூரியனோடு இன்னொரு இடம் சேர்க்கை பெற்று இருப்பதனால் இவற்றில் இவ்வாரத்தை பொறுத்தவரை 3ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றாலும் அது உங்களுக்கு நன்மையும் பலத்தையும் கொடுக்கும். உங்களுடைய முயற்சியிலே சிறிது தயக்கத்தை காட்டுவீர்கள், ஏனெனில் அவர் நீச்சமாக 3ல் இருப்பது. ஆனாலும் இறுதியிலே நீங்கள் முயற்சியை எடுப்பீர்கள், அவற்றில் நீங்கள் வெற்றிகளையும் பெறுவீர்கள். இவ்வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் தைரியமாக எந்த ஒரு முயற்சியை எடுங்கள், அவற்றிலே உங்களுக்கு வெற்றி இருக்கின்றது. சற்று அதிக உழைப்பை கொடுக்க வேண்டியதாக இருக்கும், ஆனாலும் இறுதியில் வெற்றி இருக்கின்றது. உங்களுக்கு ராகு லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற பலம், எந்த ஒரு செயலிலும் தைரியமான முடிவுகளை எடுப்பதில் உங்களுக்கு தயக்கம் வேண்டாம். ராகுவால் உங்களுக்கு இந்த வாரம் மிகுதியான யோகம் நன்மை இருக்கின்றது. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை புதன் உங்கள் ராசியை பார்ப்பதும், குரு புதன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதும், எந்த ஒரு செயலும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள். முன் யோசனை நன்றாக இருக்கும், பதற்றம் இருக்காது, காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். விடாமுயற்சியோடு செயல்படுவீர்கள், அவற்றில் நீங்கள் வெற்றிகளும் பெறுவீர்கள். எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை லாபத்தில் உங்களுக்கு ராகு அமர்ந்திருப்பதும் 10ல் சனி ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதும் பலமானது. எனவே உங்களுடைய உழைப்புக்கேற்ற வெற்றி இருக்கிறது. அதிக உழைப்பை கொடுத்தும் அதற்குரிய அங்கீகாரமான லாபத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும், வீண் செலவுகள் இருக்காது. உறவுகளிடம் எந்த விதமான சஞ்சலங்கள் குழப்பங்கள் இல்லை. கூட்டு வியாபார தொழில் இந்த வாரத்தில் சிறப்பாக இருக்கும், நல்ல ஒரு ஒத்துழைப்பு இருக்கும். ஊழியர்களால் உங்களுக்கு உண்மையான உழைப்பை உங்களுக்கு ஆதாயத்தையும் கொடுக்கக்கூடிய யோகம். எனவே தொழில் வியாபாரம் செழிப்பாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது 7ஆம் இடத்தில் சூரியன் இருக்கின்றார். குரு சூரியன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கின்றார்கள். இவற்றில் குரு உங்களுக்கு பகை கொண்டவர். எனவே உயர் அதிகாரியிடம் பழகுகின்ற பொழுது எச்சரிக்கை வேண்டும். இதுவரை 7ஆம் இடத்தில் உங்களுக்கு புதன் சூரியன் இல்லாத நிலை, இப்போ சூரியன் வந்திருப்பதனால் உயரதிகாரிகளுடைய கலந்துரையாடல் செய்கின்ற பொழுது கவனம் வேண்டும் வார்த்தையிலே. ஆனாலும் பெரிய அளவிலே பாதிப்பு இல்லை. சக ஊழியர்கள் உங்களுக்கு நட்பு பாராட்டுவார்கள். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது பெண்களுக்கான பலன்களை, திருமணமான பெண்களுக்கு 2ஆம் இடத்தை சுக்கிரன் பார்ப்பதும், பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதும், கணவன் மனைவி அன்பு பாசம், எந்த ஒரு செயலிலும் ஒத்துழைப்பும், வெற்றி கொடுத்து செல்லக்கூடிய, புரிந்து கொண்டு வெளிப்படையாகவும் மற்றும் மனமுகுந்து எந்த ஒரு செயலிலும் எந்த விதமாக ஒரு கலந்து ஆலோசித்து செயல்படக்கூடிய ஒரு நன்மையான வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. குழந்தைகளாலும் மகிழ்ச்சி சந்தோஷம். திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை என்றாலும் சுக்கிரன் குரு பரிவர்த்தனையில் இருக்கின்ற இந்த வாரம் திருமண முயற்சியிலே தடைகள் இல்லை, நல்ல வரனே அமையும், முயற்சிக்கலாம். அடுத்ததாக பார்க்கின்ற காதலித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களை பொறுத்தவரை 2ஆம் இடத்தை சுக்கிரன் பார்ப்பதனால் உங்கள் வார்த்தையிலே மகிழ்ச்சி, இனிமை, எந்த ஒரு செயலிலும் விட்டு கொடுத்து அன்பாக பேசுவதனால் இந்த வாரம் உங்களுடைய காதல் அதிகமாக பாசத்தை காட்டும். அவற்றுக்குரிய அன்பை நீங்களும் பெறுவீர்கள். காதலை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு வாக்குஸ்தானம் அன்பாக நன்றாக இருப்பதனால் இந்த வாரம் உங்கள் காதலை வெளிப்படுத்துங்கள். தாராபலத்தில் சாதகத்தாரை வந்தால் அவற்றினால் அந்த நாளிலே சாதக சேமதாரை போன்ற நாட்களிலே உங்கள் காதலை வெளிப்படுத்துவது நன்மையும் நல்ல பதிலையும் கிடைக்கும். ஆனால் கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் தனஸ்தானத்தை பார்ப்பதனால் கலைத்துறையில் இந்த வாரம் வெற்றி இருக்கின்றது. படைப்புகள் வெளியிடுவதில் எந்த விதத்திலும் தடைகள் இல்லை. மக்கள் ஆதரவும், புகழ் மற்றும் பெயர், தனயோகம் போன்றவர்கள் இந்த வாரம் இருக்கும். அரசியல் என்று பார்க்கின்ற சூரியன் குரு ஒருவரை ஒரு பார்த்து கொள்கின்ற சிவராஜ யோகம் சிறப்பானது. அரசியலை பொறுத்தவரை உங்களுக்கு வெற்றி இருக்கின்றது. உங்களுடைய பதவிக்கு எந்த விதத்திலும் சஞ்சலங்கள் குழப்பங்கள் இல்லை. மற்றும் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர் இந்த வாரம் சற்று ஒதுங்கியே இருப்பார்கள். அடுத்ததாக மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற அறிவுக்குரிய புதன் ராசியை பார்ப்பதும், குரு உங்கள் அறிவை விரிவுபடுத்தக்கூடியவர் ராசியிலே வக்ரமாக இருப்பதும் நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு. எனவே கல்வியை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுடைய ஆர்வத்தில் எந்த விதத்திலும் குறைவில்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் முழுமையான ஈடுபாட்டை காட்டுவீர்கள். ஆசிரியர்கள் பெற்றோர் வழிகாட்டுவதை தொடர்வீர்கள். இதுவே ரிஷபராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி நாம் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம்.
இவ்வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்ற ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருப்பதனால் ஞாயிறன்று சுக்கிர ஓரையிலே சூரிய பகவானை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வணங்குவது நல்லது. அல்லது காலையிலே சூரிய ஓரை முடிந்து ஒரு 8 மணி அளவிலே நீங்கள் சிவாலயம் சென்று சூரிய பகவானை வணங்குவதன் மூலம் சூரிய பாதிப்பு அகலும். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக. மிதுன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு பதிவின் இறுதியிலே இவ்வாரத்தில் உங்கள் ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே, எல்லோரையும் சமமாக மதிக்கக்கூடிய உங்களுக்கும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற உயரிய எண்ணம் கொண்ட உங்களுடைய ராசிக்கும் இவ்வாரம் எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான புதன் பகவான் 6ஆம் இடத்தில் சூரியனோடு சேர்க்கை பெற்று அமர்ந்திருப்பது மிக சிறப்பானது. பொதுவாக புதன் 6இல் அமர்ந்திருப்பதும் சூரியன் 6இல் அமர்ந்திருப்பதும் கோச்சார ரீதியாக யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. கேந்திராதிபதி தோஷ கொண்ட இடங்களை கொண்ட குரு பகவான் 12ஆம் இடத்தில் வக்ரமாக இருப்பதும் சிறப்பானது. இவற்றிலே சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பது மிகுந்த நன்மைகள். திடீர் தன யோகத்தை கொடுக்கக்கூடிய வாரம் இவ்வாரம். ஏனென்றால் தனாதிபதியாகப்பட்ட சந்திர பகவான் இவ்வாரத்தில் 2இல் ஆட்சி பெறுவதும் பிறகு 3இல் சென்றிருப்பதும் சிறப்பை தரக்கூடிய அமைப்பு. அதன் பிறகு 4க்கு வருகின்ற பொழுது குரு பார்வையை பெறுவார். இவ்வாறு இந்த வாரத்தில் தனாதிபதியான சந்திரனும் யோகத்தை தரக்கூடியதாக இருக்கின்றார்கள். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது பாக்கியாதிபதியான சனி 9இல் ஆட்சி பெற்றிருப்பதும் உங்களுக்கு இந்த வாரம் எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமாக செயல்படுவதன் மூலம் வெற்றி உறுதியாக இருக்கின்றது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு சூரியன் புதன் 6இல் இருப்பதனால் எத்தகைய போட்டிகள் வந்தாலும் அவற்றில் உங்களுக்கு எதிர்த்து நிற்கின்றவர்கள் உங்களை விட பலம் குறைந்தவர்களாக இருக்கக்கூடிய யோகம் இந்த வாரத்தில் இருப்பதனால் எளிதாக நீங்கள் போட்டி மற்றும் எந்த ஒரு காரிய முயற்சியிலும் வெற்றிகளை பெறுவீர்கள். எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரம் என்று பார்க்கின்ற பொழுது 10ஆம் இடத்துக்குரிய தசம கேந்திரத்துக்கு அதிபதியான குரு பகவான் விரயத்தில் இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கின்ற நிலை, புதிய தொழில் வியாபாரம் துவங்கக்கூடிய வாய்ப்புகள், அதற்குரிய முயற்சியிலே வெற்றிகள் மற்றும் கூட்டு வியாபாரத்தில் உங்களுக்கு வெற்றியும் கூட்டு தொழிலிலே உங்களுடைய கூட்டாளி உங்களுக்கு நல்ல விதமான ஒத்துழைப்பையும் தரக்கூடிய வாரம் இந்த வாரம். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது தனயோகம் சிறப்பாக இருக்கும், லாபம் அதிகரிக்கும், லாபத்தை தரக்கூடிய யோகம் இருக்கின்றது. இருப்பினும் 2ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார். வார்த்தையிலே கோபம் வரும், அந்த கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். கோபம் அறிவுக்கு சத்ரு, நாம் அறிந்ததே. ஆகையால் கோபம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. அதே சமயத்தில் 6ஆம் இடத்துக்குரியவர் தான் செவ்வாய். அவர் உங்கள் ராசிக்கு அதிபதியான புதனுக்கு பகை கொண்டவர். அவர் நீச்சம் பெறுவது பலம் இழந்திருக்கின்றார். அதுதான் கூறினேன், உங்களுடைய எதிராளிகள் உங்களை விட பலம் குறைந்தவர்களாக இருக்கின்ற வாரமே இவ்வாரம். எனவே தொழில் வியாபாரம் முன்னேற்றம். ஆனால் உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள். உங்களுடைய உயரதிகாரி உங்களுக்கு சரியான அங்கீகாரத்தை கொடுப்பார்கள். ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல யோகம் இந்த வாரத்தில் இருக்கின்றது. 6இல் புதன் சூரியன் இருக்கின்ற புதன் ஆதித்ய யோகத்தினால். ஆகையால் இந்த வாரம் உத்தியோகத்தில் உயர்வு இருக்கின்றது. புதிய வேலை முயற்சிக்கலாம், வேலை மாற்றம் கேட்கலாம், அவை கிடைக்கும். மற்றும் அயல்நாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம். முயற்சியுங்கள், வெற்றி உங்களுக்கே. ஆனால் பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது திருமணமான பெண்களுக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கின்ற வார்த்தையிலே சட்டென்று கோபம் வரும், பட்டென்று வார்த்தையை கொட்டிவிட்டு பிறகு வருத்தப்படுவீர்கள். ஏனெனில் மிதுன ராசியிலே பிறந்தவர்கள் எப்பொழுதும் குடும்பத்தின் மீது மிகுந்த பாசம் வைத்து கொண்டவர்கள்.
எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை கோபம் வேண்டாம். அதே சமயத்தில் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கின்றது. கணவருடைய சிறு தவறுகளை பெரிதுபடுத்துவீர்கள், வேண்டாம் அவை. அடுத்ததாக திருமணமாகாத பெண்கள் என்று பார்க்கின்ற குருபலம் இல்லை என்றாலும் சுக்கிரன் 7ல் இருப்பதும் சிறப்பில்லை என்றாலும் அவர்கள் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கின்ற அமைப்பு குரு 7ல் இருக்கின்ற யோகத்தை செய்யக்கூடிய நிலை. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை குரு சுக்கிர பரிவர்த்தனை திருமண முயற்சி நல்ல வரன் அமையக்கூடிய நன்மையான வாரம். அடுத்ததாக காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களை பொறுத்தவரை சுக்கிரன் 7ல் இருக்கின்றார். புதிய காதல் என்ற நிலை வரும்பொழுது, அதாவது இருக்கின்ற காதல் இருக்கும், அதே சமயத்தில் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உருவாக, நீங்கள் ஆண்களாக இருந்தால் புதிய பெண் நண்பர்கள், நீங்கள் பெண்களாக இருந்தால் புதிய ஆண் நண்பர்கள் உருவாகுவதன் மூலம் உங்கள் காதலில் சிறிது சந்தேகம் ஏற்படக்கூடிய நிலை இருக்கின்ற காரணம் சுக்கிரன் அன்பையும் காதலையும் கொடுக்கக்கூடியவர். அவர் 7ல் இருக்கின்றார். காரகோ பாவனாஸ்தி. ஆகையால் காதல் விஷயத்தில் வெளிப்படைத்தன்மை இந்த வாரம் மிகவும் முக்கியம். இல்லை என்றால் வீண் சண்டைத்தான். அடுத்ததாக காதலை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டவர்கள் தாராளமாக இந்த வாரம் உங்கள் காதலை வெளிப்படுத்துங்கள். சுக்கிரன் 7ல் இருந்தாலே காதல் கைகூடும். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் இப்பொழுது 7ல் இருப்பது மட்டுமல்ல, குருவோடு பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதனால் காதல் வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவருக்கு வெற்றி நிச்சயம். ஆனால் கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது கலைக்காரன் சுக்கிர பகவான் ராசியை பார்க்கின்றார். சனியும் ஆட்சி பெற்றிருக்கிறார். இவரும் கலைத்துறைக்கு மிகவும் முக்கியம். அப்படி பார்க்கின்ற பொழுது சனி ஆட்சி பெற்றிருப்பதனால் மக்கள் ஆதரவு உங்கள் படைப்புக்கு கிடைக்கும். வெளிகின்ற படைப்பு உயரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியான சிறப்பான நன்மை தரக்கூடியது. அடுத்ததாக பார்க்கின்ற அரசியலை பொறுத்தவரை மிதுன ராசிக்கு நிறைய தொடர்பு இருக்கின்ற 3ஆம் இடத்துக்குரிய சூரிய பகவான் 6ல் அமர்ந்திருக்கின்றார். வெற்றியை தருவார், புதிய பதவியை தருவார், புதிய பொறுப்பை தருவார். அவற்றை நீங்கள் சரியாக கையாண்டு மிகப்பெரிய வெற்றிகளையும் பெறுவீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமே. அடுத்ததாக மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற புதன் 6ல் இருப்பது யோகம். குரு சூரிய புதன் பார்த்துக்கொள்வது மிக சிறப்பு. எனவே கல்வியை பொறுத்தவரை இந்த வாரம் களைகட்டும். உங்களுடைய எண்ணங்கள் மிக மிக உற்சாகமாக இருக்கும். இதுவே மிதுன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன். இனி நாம் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்ற பொழுது மகாலட்சுமி. வெள்ளி என்று மகாலட்சுமியை வணங்கி வாருங்கள். சனி என்ற ஆஞ்சநேயை வணங்குவதன் மூலம் உங்களுக்கு சனி பகவானுடைய யோகமும் அதிகரிக்கும். இனி நாம் இந்த உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் பார்க்கவிருக்கின்றோம். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கிற்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக. கடக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். பிறகு இறுதியிலே உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை இவ்வாரத்தில் என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள கடகராசி அன்பர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் மிகுந்த ஈடுபாட்டையும் தெளிவான சிந்தனையும் எந்த ஒரு முயற்சியிலும் பயமில்லாத நிலை கொண்ட உங்களுக்கு இவ்வாரம் எவ்வாறு இருக்கிறது? சந்திரனை ஆட்சியாக பெற்ற கடகராசியிலே பிறந்த உங்களுக்கு இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் பகவான் ராசியிலே நீச்சம் பெற்று இருக்கின்றார். அது சிறப்பல்ல. பொதுவாக செவ்வாய் ராசியிலே அமர்ந்திருக்கின்ற பொழுது செவ்வாயோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இல்லை கோச்சார வேத அடிப்படையிலே. ஆனால் இவ்வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் ராசியாதிபதி ஒரு நாள் மட்டுமே அவரோடு சேர்ந்திருக்கிறார், அதுவும் வெள்ளி அன்று. அதன் பிறகு அவர் சிம்மத்துக்கு சென்று விடுகிறார். எனவே ராசியிலே யோகாதிபதியான செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதும் 8ல் சனி வக்ர நிவர்த்தி அடைந்துவிட்டு அவர் தனியாக 8லே ஆட்சி பெற்று இருக்கின்ற நிலை. பொதுவாக 8ல் சனி இருக்கின்ற போது ராசிக்கு 7 மகர ராசியிலே ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை கோச்சார வேதி அடிப்படை.
இவ்வாரத்தை பொறுத்தவரை மகரத்தில் எந்த ஒரு கிரகமும் இல்லை. இனி வருகின்ற வாரங்களிலே சுக்கிரன் வருவார் தனுசில் இருப்பதினால். எனவே அஷ்டம சனியுடைய பாதிப்பு நிறையவே இருக்கின்றது. யோகாதிபதியான குரு லாபத்தில் அமர்ந்திருந்தாலும் அவர் வக்ரமாக இருக்கின்றார். இருப்பினும் சுக்கிரனோடு பரிவர்த்தனை பெறுகிறார். சுக்கிரன் உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு அதிபதி, ஆனால் அவர் பாதகாதிபதி. எனவே இவ்வாறு பார்க்கின்ற பொழுது ஆண்டுக்கோள்கள் சாதகமற்ற நிலையில் இருக்கின்ற நிலையிலே 3லே கேது மட்டுமே உங்களுக்கு நன்மையை தருகிறார். ஆனால் கேது என்கின்றவர் பேரின்பத்தை விரும்பக்கூடியவர், ஆன்மீகத்தில் ஆர்வம் கொண்டவர். உங்களுக்கு லௌதீக வாழ்க்கையிலே இல்லற வாழ்க்கையிலே அவர் விருப்பம் இல்லாதவர் என்பதனால் அஷ்டமசனியுடைய பாதிப்பு குடும்பத்தில் எதிரொலிக்கும். ஏனெனில் 8ல் சனி அமர்ந்திருக்கின்ற நிலை 7ஆம் பார்வையாக 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். தன்னுடைய 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் பார்வையாக ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்க இந்த இடங்கள் எல்லாம் இருள் இடமாகப்பட்ட சனியால் பாதிப்படைகின்றது. இந்த இடங்கள் பாதிக்கப்படுவதனால் தான் அஷ்டம சனி இந்த பார்வையை கொடுப்பார். ராசிக்கு 2ஆம் இடம் 5ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தான் 7.5 விட அஷ்டம சனி அதிக அல்லலை தரக்கூடியது. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை நிதானம், பொறுமை, கவனம் வேண்டும். 2லே சந்திரன் அமர்வது, சனி சந்திரன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது சனி ஞாயிறு திங்கள் போன்ற நாட்களே. அதன் பிறகு 3க்கு செல்கின்ற பொழுது கேதுவோடைய சேர்க்கை, ராகுவோடைய தொடர்பு. குரு பார்வை இருக்கிறது என்றாலும் கேது சந்திரன் சேர்க்கை என்பது ஒரு கிரக நிலையை கொடுக்கக்கூடியது. எனவே திங்கள், செவ்வாய், புதன் போன்ற நாட்களிலும் நீங்கள் கவனம் வேணும். எனவே இந்த வாரம் உங்கள் ராசியாதிபதி பலம் இழந்த நிலையில் இருக்கின்றார். ஆகையால் உங்களுடைய எண்ணங்களிலே தடுமாற்றங்கள் ஏற்படும், சிந்தனைகளிலே சிதறல்கள் ஏற்படும், எந்த ஒரு முயற்சியிலும் மற்றவர்களுடைய குறுக்கீடுகள் அதிகமாக இருக்கும். கவலை நிறைந்த மனம் கொண்டால் எந்த ஒரு காரியத்திலும் உற்சாகம் குறையும் என்பது நிதர்சனமான உண்மை. எனவே எந்த ஒரு காரியத்திலும் கவனம் வேண்டும். அதிகாலையிலே நீங்கள் சூரியனை வணங்குவதும் இரவிலே சந்திரனை வருவது தற்பொழுது நல்லது. சனிக்கிழமை நீங்கள் சிவாலயம் சென்று சனீஸ்வரருக்கு எல்விளக்கு ஏற்றும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை துறை ரீதியாக தொழில் வியாபாரம் பெரிய முதலீடு செய்கின்ற பொழுது மிகுந்த கவனம் வேண்டும். 10க்குரிய செவ்வாய் ராசியிலே நீச்சம் பெற்று இருப்பதும் 10ஆம் இடத்தை சனி ஆட்சி பெற்று பார்ப்பதும் பகை கொண்டவர் சனி சந்திரனுக்கு. எனவே தொழில் வியாபாரத்தில் மிகுந்த கவனம், புதிய முதலீடுகள் செய்வதிலே எச்சரிக்கை, ஒரு முறை ஜாதகம் பார்த்து கொள்வது நல்லது. எந்த ஒரு வியாபார அபிவிருத்திக்கும் தேவையற்ற செலவுகளை செய்வது தவிர்ப்பது நல்லது. வாரத்தை பொறுத்தவரை பண விஷயத்தில் அக்கறை மற்றும் கவனம். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் உங்களுக்கு குரு சூரியன் ஒருவரை பார்த்து கொள்வதால் உயர் அதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள், ஆதரவு கொடுப்பார்கள். அதே சமயத்தில் சக ஊழியர்கள் உங்களிடம் பகமை காட்டுவார்கள். 7ஆம் இடத்துக்குரிய சனி பகவான் 8ல் அமர்ந்திருக்கின்ற நிலை. அவர் சூரியனை 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். எனவே உங்களுடைய சக ஊழியர்களே உயரதிகாரிடம் உங்களுக்கு 1க்கு 2ஆக 10க்கு 12ஆக உங்களை பற்றி பற்ற வைப்பார்கள். எனவே சக ஊழியர்களிடம் மனம் திறந்து எவையும் வெளிப்படுத்தாதீர்கள். தேவையற்ற யாரையும் கேலி கிண்டல் செய்யாதீர்கள். வார்த்தைக்கு நீங்களே கடிவாளம் போட்டுக்கொள்வது நல்லது. ஏன்னா இந்த வாரம் உங்களுடைய செயல்களிலே கவனம், வார்த்தையிலே மௌனம் சிறந்த ஆயுதம். அடுத்ததாக பெண்களுக்கான பலனிலே திருமணமான பெண்களுக்கு குடும்பஸ்தானத்தை சனி பார்ப்பதும் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான சூரியனை 10ஆம் பார்வையாக பார்ப்பதும் சிம்மத்தையும் சிம்மாதிபதியான சூரியனையும் பார்க்கின்ற சனி பகையை கொடுப்பார். குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகளை கொடுப்பார். எனவே இந்த சாபத்தில் சாதகமாக இருந்தால் பாதிப்பில்லை, இருந்தாலும் கோச்சாரம் என்பது மனம் சார்ந்தது. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுத்தாமல் பார்த்து கொள்ளுங்கள். சில விஷயங்களை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கணவன் மனைவி உறவிலே உங்களுடைய உறவுகள் தேவையில்லாமல், வீட்டில் இருக்கின்ற மற்றவர்கள் தேவையில்லாமல் பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய நிலை இருப்பதனால் சற்று எந்த ஒரு செயலிலும் வார்த்தையிலும் நிதானித்து பேசுவது நல்லது. அடுத்ததாக திருமணமாகாத பெண்களுக்கு குரு 11ல் இருக்கின்ற யோகம் இருந்த நிலை இப்பொழுது வக்ரமாக இருக்கு. அதுவும் சூரியன் குருவும் பார்த்து கொள்வது அதிவக்ர நிலை. எனவே குரு பலமில்லாத நிலையாகவும் மேலும் பாதகாதிபதியுடைய பரிவர்த்தனை இருக்கின்ற நிலையாக இந்த வாரம் இருப்பதனால் திருமண முயற்சி இந்த வாரம் சாதகமற்றதாகவே இருக்கின்றன. அடுத்ததாக காதல் என்று பார்க்கின்ற பொழுது காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் வார்த்தையிலே மிகவும் கவனம் வேண்டும். இந்த வாரம் சந்திரனும் சனி பிடியிலும் கேது பிடியிலும் இருக்கின்ற நிலை காதல் விஷயத்தில் கவலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வார்த்தையிலே நீங்கள் கோபத்தை காட்டினீர்கள் என்றால் ராசியிலே செவ்வாய் இருப்பதனால் கோபமும் வரும். காதலிலே பிரிவில்லாமல் பார்த்து கொள்வதற்கு சிறந்த ஆயுதம் உங்கள் வார்த்தையிலே நிதானம் அல்லது மௌனம். அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்றபோது காதலை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு, காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கே பிரச்சனை என்கின்றேன், காதலை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டவர்கள் இந்த வாரம் தவிர்ப்பதே நல்லது.
அடுத்ததாக கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது கவலைகள் கொண்ட வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. படைப்புகள் வெளியிடுவதிலே தடை, உடலிலே சோர்வு, படைப்பிடிப்புக்கு சரியாக செல்ல முடியாத நிலை. இது நடிகர்களுக்கு அல்லது இயக்குநருக்கு என்றால் தயாரிப்பாளர்களுக்கும் பண கஷ்டம். இந்த வாரம் பொறுத்தவரை கலைத்துறையிலே கவலை கொண்டதாகவே இருக்கும் கடகராசிக்கு. அடுத்ததாக அரசியலை பொறுத்தவரை சூரியன் சனியோடைய பார்வை, வக்ர குருவோடைய பார்வை. குருவினால் தான் வக்ரம் பெறுகிறார். இருந்தாலும் அவர் பாதிக்கப்பட்டது சூரியனால் தான். சூரியன் மீது கோபமாகத்தான் இருப்பார் குரு. எனவே இந்த வாரம் அரசியலை பொறுத்தவரை ஆரோக்கியம் இல்லை. நீங்கள் சொல்கின்ற வார்த்தையை உங்களுக்கு எதிராக திரும்பி வரும் ஆயுதமாக. எனவே இந்த வாரம் அரசியலை பொறுத்தவரை நிச்சயம் கவனம் வார்த்தையிலும் மற்றும் செயலிலும். அடுத்ததாக மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை ஆலயம் செல்ல வேண்டும். தினந்தோறும் அஷ்டம சனி நடப்பதினால் அருகில் இருக்கின்ற கணபதி ஆலயம் தினந்தோறும் செல்லுங்கள். கணபதியை வழங்குகின்ற பொழுது கவலைகள் நிச்சயம் அகலும். படிப்பிலே ஆர்வம் ஞானக்கேதுவால் உங்களுக்கு கிடைக்கும். இதுவே கடகராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக இந்த சாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். அஷ்டம் சனி நடந்து கொண்டிருக்கத்தான் இருக்கின்றது. அடுத்த வருடம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரை நடக்கத்தான் போகிறது. எனவே ஜாதகம் ஒரு முறை பார்த்துக்கொள்வது நல்லது. இப்பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இனி நாம் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். இவ்வாரத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்ற பொழுது ஆஞ்சநேயர் வழிபாடு, அனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேட்பது அஷ்டம சனியுடைய பாதிப்பு நிச்சயம் அகற்றிவிடுவார் அனுமன். எனவே அவற்றை தினந்தோறும் கேட்டு வாருங்கள். ஆலயம் செல்வதும் நல்லது. இவை செய்து வாருங்கள், நன்மைகள் கிடைக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்ம ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். பிறகு இவ்வாரத்தில் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள சிம்மராசி அன்பர்களே, தைரியம், துணிச்சல், எந்த ஒரு காரியத்திலும் மிக வேகமாகவும் மற்றும் வைராக்கியமாகவும் செயல்படக்கூடிய சிம்மத்துக்கு அதிபதியான சூரியனை ஆசியாதிபதியாக கொண்ட உங்களுக்கு சிங்க நடை போடக்கூடிய வாரம் என்றால் கவனம்தான் தேவை. காரணம், இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று இருப்பதும், 7ஆம் இடத்தில் சனி வக்ர நிவர்த்தி அடைந்து அவர் தனியாக ஆட்சி பெற்று ராசியை பார்ப்பதும் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமும் கவனமும் தேவை. அதே சமயத்தில் 2இல் கேது, 8இல் ராகு இருந்தாலும் 7இல் சனி இருப்பதனால் கோச்சார வேதியடிப்பதில் ராகுவால் பாதிப்பு இல்லை. ஆனால் 2இல் கேது இருக்கின்றார். வார்த்தையிலே கவனம் மற்றும் குடும்பத்தில் சில விஷயங்களிலே மன விரக்தி அடையக்கூடிய வகையாக நிகழ்வுகள் நடக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மனோகாரகன் சந்திர பகவான் ராசியிலே வந்து அமர்வதும், பிறகு 2க்கு சென்று கேதுவோடு சேர்க்கை பெறுவதும் பாதிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மனதளவிலே. எனவே உங்களுடைய செயல்களிலே திட்டமிடுதல் அவசியம். அவசரமாக எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் உங்களுடைய செயல்களை அமைத்து கொள்ளாமல் முன்னதாகவே முன் யோசனையோடு செயல்பட்டுகின்றால் பதற்றமில்லாமல் இருக்கக்கூடியதாக அமையும். அதே சமயத்தில் ராசியாதிபதியான சூரிய பகவான் புதனோடு சேர்க்கை பெறுகின்றது. தன லாபாதிபதி புதன் பகவான், ராசியாதிபதி சூரியன், இவர்கள் இருவரும் சேர்க்கை பெறுவது சிம்ம ராசிக்கு யோகத்தை தரக்கூடியது. ஆனாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை புதன் 26ஆம் தேதி வக்ரம் அடைகின்றார்.
ஆகையால் அந்த வக்ரம் அடைகின்ற பொழுது பண விஷயத்தில் சில இழப்புகள் ஏற்படும். புதன் தனஸ்தான லாபஸ்தானத்துக்கு அதிபதி என்பதால், மேலும் பூர்வ புண்ணியாதிபதியான குருவும் சூரியனால் வக்ரம் அடைந்து அதிவக்ரமாக இருக்கின்றார். எனவே யோகத்தை தரக்கூடிய 5-11க்குரிய கிரகங்கள் உங்களுக்கு வக்ரமாக இருப்பதனால் பொருளாதார ரீதியாக சில இழப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இவ்வாரத்தை பொறுத்தவரை 26ஆம் தேதி முதல். எனவே பெரிய முதலீடுகள் புதிதாக செய்கின்ற பொழுது எச்சரிக்கை. புதிய இடங்கள் நிலங்கள் வாங்குவது, வீடு வாங்குவது போன்றவற்றில் மிக கவனம் தேவை இந்த வாரத்தை பொறுத்தவரை. எனவே எந்த ஒரு பெரிய விஷயத்தில் ஈடுபடுகின்ற பொழுது சிறிது யோசித்து நிதானமாக செயல்படுவது நல்லது. 12ஆம் இடத்தில் செவ்வாயும் நீச்சம் பெற்றிருக்கிறார். உங்களுக்கு நன்மை தரக்கூடியவர்கள் எல்லாம் இந்த வாரம் சாதகமல்லாமல் இருக்கின்றார்கள். அதே சமயத்தில் 5இல் சுக்கிரன் அமர்ந்திருக்கின்ற நிலை பூர்வ யோகம் உங்களுக்கு நன்றாக இருக்கின்றது. முன்னோர்கள் ஆசி, அந்த ஆசி முன்னோர்கள் குலதெய்வ வழிபாடு நல்லது இந்த வாரத்தை பொறுத்தவரை. குலதெய்வம் உங்களுக்கு காத்தருள்வார். எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு ஒரு கேடயமாகவும் கவசமாகவும் குலதெய்வ வழிபாடு செய்து வந்தீர்கள் என்றால் இருக்கின்றது. அவர் அருளால் உங்களுக்கு நன்மைகள் இருக்கும். எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை புதிய முயற்சியில் எச்சரிக்கை. பெரிய முதலீடுகளே கவனம். புதிய சிந்தனைகளை எவற்றிலும் மற்றவர்கள் கூறினார்கள் என்று யாருக்கும் ஜாமீன் போடுவது, கடன் வாங்கி கொடுப்பது அல்லது அவர்களுக்கு செய்வேன் என்று உத்தரவாதம் கொடுப்பது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. ஆகையால் உங்கள் வேலையிலே, உங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முழு கவனத்தை செலுத்துங்கள். மற்றவர்களிடம் எந்த ஆலோசனையும் கேட்காதீர்கள். பொதுவாக சிம்மராசியில் பிறந்தவர்கள் ஆலோசனை கேட்பதில் ஆர்வம் இல்லாதவர்கள். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அதைத்தான் செய்வீர்கள். அவற்றிலும் அவசரம் இல்லாமல் பார்த்து கொள்ளும்படித்தான் அழுத்தமாக கூறுகின்றேன். அவசரம் வேண்டாம். எந்த ஒரு விஷயத்திலும் முழு கவனம் வேண்டும். நிதானம், பொறுமை தேவை இந்த வாரத்தை பொறுத்தவரை, குறிப்பாக பண விஷயத்தை. அடுத்ததாக உத்தியோகம். உங்கள் செயலிலே மற்றவர்கள் குறுக்கீடுகள் இந்த வாரம் அதிகமாக இருக்கும். அவற்றினால் உங்களுக்கு எரிச்சல், கோபம் வரும். இருந்தாலும் அவற்றை சமாளிக்கக்கூடிய அன்பை மற்றும் ஒரு உறுதியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சுக்கிரன் இருக்கிறார். இருந்தாலும் கொஞ்சம் கோபத்தோடு எந்த ஒரு விஷயத்திலும் வார்த்தையிலே கடினம், சற்று கோபத்தோடு சண்டைக்கும் செல்லக்கூடியதாக இருக்கிற இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் பாதிக்கப்படுவதனால். எனவே இந்த வாரம் உங்களுடைய செயல்களிலே நிதானம், எந்த ஒரு விஷயத்திலும் கோபம் சண்டையாக மாறாமல் பார்த்து கொள்ளுங்கள், அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக பார்க்கின்றபோது பெண்களுக்கான பலன். திருமணமான பெண்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் பொறுமை காட்ட வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் வேண்டாம். எந்த காரியத்திலும் கணவரோடு ஆலோசனை செய்வது இந்த வாரத்தில் நல்லது. பொதுவாக செய்ய மாட்டீர்கள், ஆனால் இந்த வாரம் செய்யுங்கள். முக்கிய நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்தால் கலந்தாலோசித்து அவர் பேச்சையிலும் ஒரு கருத்து கேட்டு நீங்கள் செய்வது நல்லது இந்த வாரத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை, ஆனாலும் வக்ரமாக இருக்கின்றார். இந்த வாரத்தை பொறுத்தவரை கண்டக சனி நடந்து கொண்டிருப்பதனால் திருமணத்தில் உங்கள் ஜாதக பொருத்தம், மணமகன் ஜாதகம் பொருத்தம் ஒப்பிட்டு பார்த்து முடிவுக்கு வருவதே நல்லது. 10 பொருத்தம் மட்டும் பார்த்து முடிவுக்கு வர வேண்டாம். பெற்றோர்களை கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக காதல் என்று பார்க்கின்ற பொழுது காதலித்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் இந்த வாரம் பொறுமை காட்ட வேண்டும். வார்த்தையிலே நிதானம் வேண்டும். காதல் விஷயத்தில் இந்த வாரம் சற்று சண்டைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. சனி சந்திரன் பார்த்து கொள்வதனால். ஆகையால் இந்த வாரம் காதல் விஷயத்தில் கவலையாக ஏற்படுத்தாத வார்த்தைகளை நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் பயன்படுத்தினா கோபம் வரக்கூடிய நிலை இருக்கின்றது. கோபத்தோடு நீங்கள் பேசினீர்கள் என்றால் அவர்கள் உங்களிடம் சண்டைக்குத்தான் வருவார்கள். எனவே இந்த வாரம் கோபம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் காதல் விஷயத்தில். அடுத்ததாக காதலை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டவர். இந்த வாரம் பொறுமையாக இருக்க வேண்டிய வாரமாக இருக்கின்றது. காதலை வெளிப்படுத்தல் சாதகம் இல்லை. இந்த வாரம் சந்திரன் பாதிக்கப்படுவதனால். ஆகையால் இந்த வாரம் காதலை வெளிப்படுத்தலை விட நட்பை பாராட்டுங்கள். அடுத்ததாக கலைத்துறை என்று பார்க்கின்ற போது இந்த வாரம் கலைத்துறையிலே சுக்கிரனுக்கு 5இல் இருப்பது சாதகம்தான். இருந்தாலும் கடின உழைப்பு, கடின முயற்சி இவற்றின் பிறகே உங்களுக்கு அந்த வெற்றி கிடைக்கும். குறிப்பாக பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த வாரம் நன்மையான வாரமாக இருக்கும். மகத்தில் பிறந்தவர்கள் மற்றும் உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பொறுமை நிதானம் வேண்டும். அதாக பார்க்கின்ற அரசியலை பொறுத்தவரை சூரியன் குரு ஒருவரை ஒரு பார்த்துக் கொள்கிறார்கள் என்றால் பொதுவாக சூரியன் 4இல் இருக்கும் பொழுது திக் பலத்தை இழக்கின்றார். 10இல் இருக்கின்ற பொழுது திக் பலம், 4இல் அது திக் பலம் இல்லாத சூனிய நிலை. எனவே இந்த வாரம் அரசியலை பொறுத்தவரை அமைதி தேவைப்படுகின்றது. இந்த வாரம் பொறுமை காட்ட வேண்டும் எந்த ஒரு புதிய முயற்சியினும். மாணவ கண்மணியை பொறுத்தவரை புதன் 4இலே நன்மையாக இருக்கிறார். குரு பார்வை இருக்கிறது என்றாலும் 26ஆம் தேதி வக்ரம் பெற்றால் கல்வியிலே பாதிப்பு இல்லை. குறிப்பாக உயர்கல்வியிலே படித்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு இந்த வாரம் சாதகமும். தேர்வுகள் இருந்தால் இந்த வாரத்தை பொறுத்தவரை அதற்குரிய சின்ன டெஸ்ட் போன்றவைகள் இருந்தால் அவற்றில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய ஆர்வமும் இருக்கும். இதுவே சிம்மராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். உங்கள் ஜனன ஜாதகமே முதன்மையானது. தசாபுத்திகளே அவற்றை உறுதிப்படுத்தும்.
ஜாதகம் ஒரு முறை பார்த்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். கண்டக சனி நடப்பதினால். மற்றபடி இப்பதிவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இனி நாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். இவ்வாரத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்ற பொழுது சூரிய பகவானை வணங்குவது, சிவனை வணங்குவது, மேலும் சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயரை வணங்கி வருவது நல்லது. சனி 7ல் இருப்பதனால் அவற்றை செய்வதன் மூலம் வெற்றி கிடைக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. கன்னி ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். பிறகு உங்கள் ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்களை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே, அறிவாற்றல், சிறந்த நிர்வாகி, எந்த ஒரு காரியத்தையும் சுறுசுறுப்பு, மற்றவர்கள் ஆலோசனை கூறுவதில் மிக சிறந்த அறிவு மற்றும் தெளிவு இருக்கக்கூடிய உங்களுக்கு இவ்வாரத்தை பொறுத்தவரை 3ஆம் இடத்தில் சூரியனோடு புதன் சேர்க்கை பெறுகிறார். ராசியாதிபதி குருவோடைய பார்வை பெறுவது நன்மையை தரக்கூடியது. பொதுவாக 3லே புதன் சிறப்பில்லை என்றாலும் குரு தொடர்பு ஏற்படுவதனால் வெற்றியை கொடுக்கக்கூடிய நிலை இருக்கின்றது. மேலும் 4லே சுக்கிரன் அமர்ந்திருப்பதும் 9லே குரு இங்கு பரிவர்த்தனை பெறுகிறார். 4லே சுக்கிரன் குருவோடைய வீட்டிலும் குருவோ சுக்கிரனோடு வீடான ரிஷபத்திலும் அமர்ந்திருக்கின்ற பரிவர்த்தனை, கேந்திர கோண பரிவர்த்தனை மிக சிறந்தது. 4ஆம் இடம் கேந்திரஸ்தானம், அங்கு சுக்கிரன் அமர்ந்திருக்கின்றார். 9ஆம் இடம் கோணம், பெருங்கோணம், அங்கு குரு அமர்ந்திருக்கின்ற பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு பலத்தையும் யோகத்தையும் வெற்றியும் மற்றும் லாபத்தையும் தன லாபத்தையும் கொடுக்கும். மகாலட்சுமி அருள் இந்த வாரம் பரிபூர்ணமாக இருக்கிறது. ராசியிலே கேது அமர்ந்திருப்பதால் எந்த ஒரு முயற்சி எடுக்கின்ற போது சற்று தடுமாற்றம் மனதில் இருக்கும். நடைபெறுமா நடைபெறாதா? கேது குழப்பத்துக்குரியவர், அவர் ஒரு குழப்பவாதி. கவலை வேண்டாம். கணபதியை தினந்தோறும் அதிகாலையில் நினைத்து கொண்டு அவருடைய காயத்ரி மந்திரத்தை கூறுங்கள் அல்லது கேளுங்கள். அதே சமயத்தில் 6ல் சனி மிக அற்புதமாக யோகாதிபதி ஆட்சி பெற்றிருப்பதும் 11லே செவ்வாய் அமர்ந்திருப்பதும் இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கின்றார். கஜகேசர் யோகம் இந்த வாரத்தில் கிடைக்கின்றது. குரு சந்திர யோகம் கிடைக்கின்றது. எனவே இந்த வாரத்தை பொறுத்து சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருப்பது நன்மையை தரக்கூடியது. ராகு 7ல் இருந்தாலும் 6லே சனி இருப்பதனால் கோச்சார வேத இருப்பில் ராகுவால் பாதிப்பில்லை. கேது மட்டும்தான் இங்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு பாதிப்பை தரக்கூடியவராக இருக்கின்றார். ஆகையால் தான் கணபதியை வணங்கி வாருங்கள். துறை ரீதியாக தொழில் வியாபாரம் 10ஆம் இடத்துக்குரிய புதன் பகவான் குருவோடைய பார்வை பெறுகின்ற யோகம் இந்த வாரத்தை பொறுத்தவரை பொருளாதார முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் அதிகரிக்கும். புதிய சிந்தனைகள், அவற்றை செயல்படுத்துவதிலே முனைப்பு, இவையெல்லாம் இருக்கும். இணக்கமான சூழ்நிலைகள் சமூகத்தில் உங்களுக்கு இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிறது. புதிய விஷயங்களில் தாராளமாக நீங்கள் ஈடுபடலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரை அத்தகைய முயற்சியிலே உங்களுக்கு ஜெயமே. எனவே பண விஷயத்தில் கவலை இல்லை. பொருளாதார முன்னேற்றம் மற்றும் உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம். 4லே சுக்கிரன் இருப்பது சுகஸ்தானம், பலம் பெறுவது நல்ல ஆரோக்கியம் இருக்கும். இந்த வாரம் சிறப்பு மகிழ்ச்சியும் கொண்டது இந்த வாரத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்றபோது சூரியன் 3ல் மிக சிறப்பாக அமர்ந்திருக்கின்ற காரிய அனுகூல வெற்றி இருக்கின்றது. உயரதிகாரிகள், நட்பு பாராட்டுகள், பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, ஆதரவு போன்றவைகள் கிடைக்கும். எந்த ஒரு முயற்சியிலும் உடல்நிலை உற்சாகம். 3ஆம் இடம் முயற்சி, தைரிய, வெற்றி ஸ்தானம். எடுக்கின்ற முயற்சியில தைரியம் இருக்கும். அவற்றில் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும். எடுக்கின்ற முயற்சியில் உங்களுடைய குறிக்கோள்களை நிறைவேற்ற வேண்டியதில் உங்களுக்கு உறுதியான மனப்பாங்கு இருக்கும். சூரியன் ஆத்மகாரகன். அத்தகைய ஆத்மகாரகன் அற்புதமாக குரு பார்வை பெறுவதும் புதன் சேர்க்கை பெறுவதும் மிக அற்புதமானது. எனவே உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இந்த வாரத்தில் இருக்கின்றது. உயர் அதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். ஆனால் பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற குடும்பஸ்தானம் மிகவும் அற்புதமாக இருக்கிற அவ்வற்றுக்கு அதிபதியான சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், கணவன் மனைவி அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி போன்றவைகள் இருக்கின்ற வாரம்.
மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகரிக்கவே செய்யும். திருமணமாகாத பெண்களுக்கு இந்த வாரம் திருமணத்தின் நல்ல வரனை அமையக்கூடிய ஒரு யோகம் இருக்கின்றது. பெற்றோர்கள் முயற்சியுங்கள், இந்த வாரம் நல்ல வரன் அமையும். காதல் என்று பார்க்கின்றவர்கள், காதலித்துக் கொண்டிருக்கிற அன்பர்கள், அற்புதமாக உங்கள் காதல் மேலும் பலப்படும். அன்பை வெளிப்படுத்துவீர்கள். நல்ல ஒரு பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். அன்பளிப்பு, உங்களுக்கு விரும்பியதை நீங்கள் வாங்கி கொடுப்பீர்கள். நீங்கள் விருப்பப்படுகின்ற நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு அவர்கள் வாங்கி கொடுப்பார்கள். மொத்தத்தில் காதல் இந்த வாரம் மிகவும் களை கட்டக்கூடியதாக இருக்கின்றன. ஆனால் காதலித்து கொண்டிருக்கிற நண்பர்களை பார்த்து நாம் காதலை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டவர்களை பொறுத்தவரை தாராளமாக வெளிப்படுத்துங்கள். சுக்கிரன் பலமாக இருக்கின்றார். எனவே இந்த வாரம் காதலை வெளிப்படுத்துவதன் மூலம் உங்களுக்கான பதில் நல்ல விதமாகவே கிடைக்கும். கலைத்துறையை பொறுத்தவரை கன்னிராசிக்கும் கலைத்துறைக்கும் தொடர்பு இருக்கின்றது. எனவே கற்பனை திறன் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் கலைத்துறையிலே மிகப்பெரிய வெற்றி இருக்கின்றது. படைப்பிலே வெளியிட்டீர்கள் என்றால் புதிய வாய்ப்புகள் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயம் எதிர்பார்க்கின்ற நல்ல வாய்ப்பு கிடைக்கும். முயற்சி இந்த வாரம் ஜெயம் உண்டாக்கும். செயல்கள் மிக சிறப்பாக இருக்கும். உற்சாகம் சுறுசுறுப்பு அதிகரிக்கவே செய்யும். அடுத்ததாக அரசியல். 3 சூரியன் இருக்கின்ற பலம் உங்களுக்கு வெற்றி, திடீர் பதவி கிடைக்கக்கூடிய யோகம். ஆகையால் சூரியன் பலமாக இருக்கின்ற இந்த வாரம் அரசியலை பொறுத்தவரை வெற்றி உறுதி. அடுத்ததாக மாணவ கண்மணிகள், குரு புதன் தொடர்பு மிக அற்புதமானது. எனவே கல்வியிலே ஆர்வம் சற்றும் குறையாது. பெற்றோர்கள் ஆசிரியர்கள் வழிகாட்டுதல் சிறப்பாக இருக்கும். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை கல்வியிலே மேன்மை, உற்சாகம், சுறுசுறுப்பு. இதுவே கன்னிராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். இனி நாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை காணலாம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்றவர்கள் சுக்கிரன் மிகவும் சிறப்பாக இருப்பதினால் நீங்கள் மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமை அன்று வணங்குவது, புதன்கிழமை அன்று மகா விஷ்ணுவை வணங்குவதன் மூலம் இந்த வாரம் நீங்கள் நீண்ட நாட்களாக எண்ணிய ஒரு நல்ல விஷயம் எளிதாக கிடைக்கும். புதிய முயற்சியில் எடுக்கின்ற பொழுது லட்சுமி விஷ்ணுவை வணங்கிவிட்டு காரிய வெற்றியை துவங்குங்கள். அது வெற்றிகரமாக முடியும். நலம் உண்டாகும். நலம் பெருக வளம் பெருக. துலாம் ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலனையும் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதையும் காணவிருக்கின்றோம். அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே, எந்த ஒரு செயலையும் சீர்தூக்கி பார்த்து நல்லதையே விரும்பக்கூடிய உங்களுக்கு இவ்வாரத்தில் உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கிர பகவான் 3 அமர்ந்திருப்பதும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதும் பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். 6 ராகு மிக சிறப்பாக இருக்கின்றார். யோகாதிபதியான சனி 5 ஆட்சி பெற்றிருக்கிறார். இவையெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் 10 செவ்வாய் அமர்ந்திருப்பதும் சந்திரன் 10, 11 மற்றும் ராசியில் வந்து அமர்கின்ற இவ்வாரம் எந்த ஒரு முயற்சியிலும் மனம் தெளிவாக சிந்தனையிலே சிதறல்கள் இல்லாமல் கவனமாக செயல்படுவீர்கள். அவற்றில் நீங்கள் வெற்றிகளையும் அடைவீர்கள். இருப்பினும் ராசிக்கு 2 சூரியன் இருப்பதனால் வார்த்தையிலே சற்று கோபம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. புதன் உங்களுக்கு பாக்கியாதிபதி. அவர் தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதனால் தனயோகம் இந்த வாரம் நன்றாகவே இருக்கும். எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரம் என்று பார்க்கின்ற பொழுது 10ஆம் இடத்துக்கு அதிபதியான சந்திர பகவான் 10 மற்றும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதனால்
தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும். சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். காரியத்தில் உங்களுடைய எண்ணங்கள் முழுமையாக ஈடுபாட்டை காட்டும். புதிய முயற்சியிலே ஜெயம் இருக்கின்றது. பணம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். சுக்கிரன் 3ல் இருப்பதனால் காரிய குறிக்கோள் வெற்றிகரமாக முடியும். எனவே இந்த வாரம் எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுக்கு நன்மை இருக்கின்றது என்பதனால் தைரியமாக உங்கள் ஈடுபாட்டை காட்டுங்கள். வெற்றி உங்கள் பக்கமே. அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை சக ஊழியர்களும் பகமை காட்ட மாட்டார்கள். ஆகையால் எந்த ஒரு செயலிலும் உங்களுடைய ஈடுபாடு முழுமையாக இருக்கும். குடும்பத்திலும் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். எனவே காரிய அனுகூல வெற்றி, புதிய முயற்சியிலே ஜெயம் மற்றும் செயல்களிலே அனுகூலம். அடுத்ததாக பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது திருமணமான பெண்களுக்கு கணவன் மணி உறவிலே அன்பு சிறப்பாக இருக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம். எந்த ஒரு விஷயத்திலும் மற்றவர்கள் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். உங்களுடைய வேலையிலும் முழு கவனம் இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை. இருப்பினும் சுக்கிரன் 3ல் இருக்கிறார். இருந்தாலும் திருமண முயற்சியிலே இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு பதில் இல்லாத வாரமாக இருக்கின்றது. தசாபுத்தியில் சாதகமாக இருந்தால் நல்ல ஒரு வாரமாக உங்களுக்கு அமையும். காதல் என்று பார்க்கின்ற பொழுது காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு இந்த வாரம் வார்த்தையிலே கவனம், பொறுமை, நிதானம். கோபம் வரும். ஏனென்றால் சூரியன் 2ல் இருக்கின்றார். அவர் பாதகாதிபதி. ஆனாலும் இந்த வாரத்தை பொறுத்த வார்த்தையிலே பொறுமை இருந்தால் நிச்சயம் மகிழ்ச்சியே உங்களுக்கு. காதலை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு சுக்கிரன் முயற்சி ஸ்தானத்தில் 3ல் இருப்பதனால் காதல் என்கின்ற முயற்சி இந்த வாரத்தின் தாராளமாக நீங்கள் எடுக்கலாம், வெளிப்படுத்தலாம். நல்ல ஒரு பதிலே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது கலைத்துறை சுக்கிரன் மிக சிறப்பாக 3லே இருக்கின்ற பலம், பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கின்ற நிலை. இந்த வாரம் உங்களுடைய கலைத்துறை புதிய வெற்றி இருக்கின்றது. முயற்சியிலே ஜெயம் நிச்சயம். அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் 2ல் இருப்பது சிறப்பல்ல. அரசியலை பொறுத்தவரை இந்த வாரம் பொறுமை, நிதானம். மேடை ஊடகங்களே பேசுகின்ற பொழுது. ஆனால் மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற பொழுது கல்வி ஸ்தானத்திலே புதன் அமர்ந்திருப்பதும் குரு பார்வை பெறுவதும் சிறப்பானது. எனவே கல்வியிலே கவன சிதறல்கள் இருக்காது. முழுமையான ஈடுபாடு. ஆசிரியர் பெற்றோர் வழிகாட்டுவதை பின்பற்றுவதிலே பாதிப்பு இல்லை. எனவே பாராட்டுகளே இந்த வாரம் உங்களுக்கு. இதுவே துலாம் ராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி நாம் உங்கள் ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். இவ்வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்ற பொழுது ஈஸ்வரன். சிவ வழிபாடு இந்த வாரம் சனிக்கிழமை என்று சிவாலயம் சென்று அவரை வணங்கிவிட்டு சனீஸ்வரை வணங்குவது நன்மையை தரும். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இருக்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக. விருச்சிக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். பிறகு இவ்வாரத்தில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறநாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே,
தைரியமான மனம், துணிச்சலான செயலை செய்வதிலே விருப்பம், எந்த ஒரு விஷயத்திலும் விடாமுயற்சி, தன்னம்பிக்கை கொண்ட உங்களுக்கு இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் 9ஆம் இடம் கடக ராசியிலே நீச்சம் பெறுகிறார். இருப்பினும் இந்த வாரம் பாக்கியாதிபதியான சந்திர பகவான் மிக பலமாக இருக்கின்றார். ஆரத்தின் ஆரம்ப நாட்களாகப்பட்ட வெள்ளி அன்று சந்திரன் செவ்வாயோடு சேர்க்கை பெறுவதனால் செவ்வாய் நீச்சபங்க ராஜயோகத்தை அடைகின்றார். அதன் பிறகு சந்திரன் 10, 11 போன்ற இடங்களில் வருகின்ற இவ்வாரம் மனோகாரகன் பலமாக இருப்பதனால் மனதிலே துணிச்சலும் பாக்கிய யோகத்தை நீங்கள் பெறுவீர்கள். ராசிக்கு 2லே சுக்கிரன், 7லே குரு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கின்ற பலம். இந்த வாரத்தை பொறுத்தவரை உறவுகளால் ஆதாயம், நண்பர்களால் பண யோகம் மற்றும் எந்த ஒரு செயலிலும் உற்சாகம், சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய பலம் இவையெல்லாம் இருக்கிறது. இருப்பினும் 4லே சனி, அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டிருப்பதனால் மனதளவிலே ஒரு சஞ்சலங்கள், ஒரு அழுத்தம், குழப்பம் மற்றும் ஒரு விதமான கவலை உங்களை சூழ்ந்து கொண்டிருப்பது சனியால். காரணம், சனி உங்கள் ராசியை 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். எனவே சனிக்கிழமை அன்று சிவ ஆலயம் செல்வது நன்மையை கொடுக்கும். சனீஸ்வரருக்கு எல் விளக்கு ஏற்றுவது, கருப்பு வஸ்திரம் சாற்றுவது, குறிப்பாக சனிக்கிழமையன்று எல் விளக்கு மற்றும் ஏற்றுங்கள். அது கோயில் வாசலிலே நிச்சயமாக இருக்கும். அவ்வாறு நீங்கள் ஏற்றுவதன் மூலம் சனி பாதிப்பு அகலும். அனுமன் சாலிசாய் தினந்தோறும் கேளுங்கள். மற்றபடி லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற கேது மிக பலமாக இருக்கின்றார். ராசியிலே சூரியன், புதன். சூரியன் 10க்குரியவர், மேலும் 5க்குரிய குருவும் சூரியனும் தொடர்பை பெறுகிறார்கள். இவை கேந்திர கோணங்களுக்கு அதிபதிகளுடைய தொடர்பு. 5க்குரிய கோணத்துக்கு அதிபதி குரு, 10க்குரிய கேந்திரம் தசம கேந்திரத்துக்கு அதிபதி சூரியன். அவர்கள் இருவரும் ஒருவரை பார்த்து கொள்கின்ற சிவராஜ யோகம் பலத்தை தரக்கூடியது. எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். இருப்பினும் ராசியாதிபதி நீச்சம் என்பதனால் மனதிலே குழப்பம் இருக்கும். அவை வேண்டாம். இந்த வாரம் மற்ற கோள்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம், பொருளாதார அபிவிருத்தி மற்றும் மன சஞ்சலங்கள் இருந்தாலும் உழைப்பை கொடுப்பதிலே தயக்கம் இருக்காது. எனவே இந்த வாரம் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு உயர்வே இருக்கின்றது, பண ரீதியாக நன்மையே. அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது ராசியிலே சூரியன் மற்றும் அமர்ந்திருப்பது உயரதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். 7ல் குரு இருப்பதால் சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள். இந்த வாரம் கடினமான உழைப்பை கொடுக்கக்கூடிய வேலை பளு இருக்கும். இருப்பினும் சாதித்து காட்டுவீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கின்றது. ஆனால் பெண்களுக்கான பலனிலே திருமணமான பெண்களுக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்திருப்பதனால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள் மற்றும் மனதிலே உற்சாகம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம் அதிகரிக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மிக மிக அமைதியாக ஆழ்கடலின் அமைதி மனதிலேயும் உற்சாகமான சூழ்நிலைகள் நிலாவை போல இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சி. திருமணமாகாத பெண்களுக்கு சுக்கிரன் குரு பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதினால் திருமண முயற்சி நல்ல வரன் அமையக்கூடிய ஒரு சாதகமாகவே இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருப்பதனால் பெற்றோர்கள் அதற்குரிய முயற்சியில் ஈடுபடலாம். காதல் என்று பார்க்கின்ற பொழுது காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களை பொறுத்தவரை அன்பு பாசம் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் மனவிட்டு பேசுவீர்கள். சந்தோஷமாக இருக்கக்கூடிய இந்த வாரம் உங்களுடைய எண்ணங்கள் தெளிவும் உற்சாக சுறுசுறுப்பும் மகிழ்ச்சி இருக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரை காதலை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டவர் ஆக்குஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதனால் உங்கள் வார்த்தையிலே இனிமை இருக்கும். ஆகையால் காதலை வெளிப்படுத்துங்கள். இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு பதிலே அதில் கிடைக்கும். கலைத்துறை என்று பார்க்கின்ற சுக்கிரன் மிக பலமாக இருப்பதனால் கலைத்துறையிலே ஏற்றம், வெற்றி. இந்த வாரம் படைப்பில் வெளியிடுவதிலே தடைகள், சஞ்சலங்கள், குழப்பங்கள் இல்லை, தாமதம் இல்லை. எனவே இந்த வாரம் கலைத்துறையில் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள், சுக்கிரன் சாதகமாக இருப்பதினால். அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் குரு தொடர்பு இருக்கின்ற இந்த வாரம் அரசியலிலே முன்னேற்றமே. புதிய பதவி கிடைக்கலாம். வேறு இருக்கின்ற பதவியிலே பிரச்சனைகள் எவையும் இல்லை. வெற்றி இருக்கிறது, மக்கள் புகழ் இருக்கிறது. உடல் நலத்தில் கவனம் தேவை. மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை புதன் குரு தொடர்பு கல்வியிலே ஆர்வம் அதிகரிக்கும். செயல்கள் சிறப்பாக இருக்கும். தடுமாற்றங்கள் இல்லை, கூடா நட்பு இல்லை. இந்த வாரத்தில் உங்களுக்கு பலமே. கல்வியை பொறுத்தவரை இதுவே விருச்சிக ராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி நாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம்.
இவ்வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகர். முருகர் வழிபாடு செய்வதும் கந்த சஷ்டி கவசத்தை தினந்தோறும் கேட்பதன் மூலம் செவ்வாய் நீச்சம் இருந்தாலும் பலம் பெறக்கூடிய முருகருடைய அருள், கந்தன் அருள் இருக்க கவலை இல்லை. அவற்றை நீங்கள் கந்த சஷ்டி கவசத்தை கேட்டு வாருங்கள். இப்பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக. தனுசு ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே, வாழ்க்கையிலே எத்தகைய சோதனைகள் வந்தாலும் அவற்றையெல்லாம் போராட்ட குணத்தோடு போராடி வெற்றி மாலையாக மாற்றக்கூடிய தைரியசாலியான உங்களுக்கு இவ்வாரத்தை பொறுத்தவரை வெள்ளி அன்று சந்திராஷ்டமம். சந்திரன் அட்டமத்தில் கடகத்தில் இருக்கின்றார். அந்த நாள் கவனம், பொறுமை, நிதானம். அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் பகவான் அட்டமத்தில் அமர்ந்திருக்கின்றார். 8ல் அமர்கின்ற பொழுது செவ்வாய் 8ல் இருக்கின்ற பொழுது 7ஆம் இடம் என்கின்ற மிதுனத்தில் கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. ஆனால் எந்த ஒரு கிரகமும் இல்லை. எனவே யோகாதிபதி அட்டமத்தில் நீச்சம் பெற்று இருப்பதினால் எந்த ஒரு பெரிய முயற்சியில் எடுக்கின்ற பொழுது பல தடைகளை சந்திப்பீர்கள். அதிர்ஷ்ட குறைவாக இருக்கிறதோ என்கின்ற எண்ணமே மனதிலே அதிகரிக்கும். அவற்றினால் உற்சாக இன்மை ஏற்படும். மனதிலே ஒரு சுறுசுறுப்பில்லாத ஒரு மனநிலை இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசியிலே சுக்கிரன், 6ஆம் இடத்தில் குரு, அவர்கள் இருவரும் பரிவர்த்தனை. மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கும். தற்பொழுது கடன் பிரச்சனை அதிகமாகவே இருக்கும். வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய அளவுக்கு மிக துன்பமான, அதுவே கட்டுவதற்கு சற்று அழுத்தமாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. சந்திரன் 8ல் இருக்கக்கூடிய அட்டமாதிபதியான சந்திரன் அவர் பிறகு 9க்கு சென்று சனி பார்வை பெறுவதும் 10க்கு சென்று கேதுவோடு சேர்க்கை பெறுவதனால் இந்த வாரம் உங்களுடைய செல்வாக்கில் சற்று பிரச்சனைகள் ஏற்படும். சமூகத்தில் உங்களுக்கு இந்த வாரம் கவனமாக எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் எடுக்க வேண்டும். 3ல் சனி பலமாக இருக்கின்றார். அந்த ஒரு விஷயம் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமே. யோகாதிபதியாகப்பட்ட சூரியன் விரயத்தில் இருப்பதும் புதனும் சூரியனும் சேர்க்கை பெற்று 12ல் விரயத்தில் இருக்கின்றார்கள். அது தர்ம கர்மாதிபதி யோகம்தான். ஆனால் வரவுக்கு மீறிய செலவுகள், தேவையற்ற செலவுகள், வீண் செலவுகள், ஆடம்பர செலவுகள் போன்றவற்றை ஏற்படக்கூடிய நிலை இருக்கின்றது. இவற்றில் குறிப்பாக ஆடம்பர செலவுகளை தற்பொழுது தவிர்ப்பது நல்லது. புனி மட்டுமே இந்த வாரம் 3ல் இருப்பது சாதகம். சுக்கிரன் ராசியில் இருந்தாலும் அவர் உங்களுக்கு ஜென்ம பகை கொண்டவர். எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் இருக்கும் நண்பர்கள் ஆடம்பர செலவுகளை தவிருங்கள். தேவையற்ற செலவுகள் நிச்சயம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். முன் யோசனையுடன் சிக்கன நடவடிக்கை எடுப்பது நல்லது. அத்தியாவசிய தேவை மட்டும் நீங்கள் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் ஈடுபடுவதும் இருக்கின்ற தொழில் வியாபாரத்தை அழகுபடுத்துவது போன்றவற்றில் செலவு செய்வது இந்த வாரம் தவிர்ப்பது நல்லது. மற்றபடி 10க்குரிய புதன் பகவான் விரயத்தில் இருப்பதினால் செலவுகள் அதிகமாகவே இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவதில் சற்று சிரமங்களும் தடுமாற்றங்களும் உங்களுக்குள் ஏற்படும். அவர் நம்மை நம்புகின்றாரா என்கின்ற தயக்கமே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இருந்தாலும் குரு சூரியன் ஒருவரை பார்த்து கொள்வதனால் உழைப்பை அதிகப்படுத்துவதும் எந்த ஒரு காரிய முயற்சியிலும் உங்கள் வேலையிலே கவனத்தை செலுத்துவது நல்லது. மற்ற விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிட வேண்டாம். 7ஆம் இடத்துக்குரிய புதன் 12ல் இருப்பதினால்
நண்பர்கள், உங்கள் சக ஊழியர்களாலே பிரச்சனைகள் இருக்கிறது இவ்வாரத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது, திருமணமான பெண்களுக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான சனி பகவான் 2க்கு 2 என்று பாவமாக இருப்பதனால் குடும்பத்தில் இந்த வாரம் மகிழ்ச்சியே. கணவன் மனை உறவிலே கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், ஆனால் பெரிய அளவிலே இருக்காது. 7க்குரிய புதன் விரயத்தில் இருந்தாலும் குரு புதன் பார்த்து கொள்வதனால் உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி. இந்த வாரத்திற்கு குறிப்பாக குழந்தைகளால் இந்த வாரம் மகிழ்ச்சி சந்தோஷம். திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை, சுக்கிரன் குரு பரிவர்த்தனை என்கின்ற பகை கொண்ட பரிவர்த்தனை திருமண முயற்சியில் இந்த வாரம் நல்ல ஒரு சாதகமாக இல்லை என்பதை நிதர்சனமான உண்மை. காதல் என்று பார்க்கின்ற பொழுது காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள், சுக்கிரன் ராசியில் இருப்பதனால் காதலை பொறுத்தவரை கவலை இல்லை. அன்பு பாசம் காதலில் அதிகமாகவே இருக்கும். இருப்பினும் உங்களுக்கு செலவுகள் இந்த வாரம் அதிகமாகவே இருக்கும். காதலை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டவள், காதலை வெளிப்படுத்துவது இந்த வாரம் வெற்றியே இருக்கின்றது. ஆகையால் இந்த வாரம் சுக்கிரன் ராசியிலே இருப்பது காதலை ஏற்படுத்தி வெற்றியே கொடுக்கும். இந்த வாரம் உங்களுக்கு காதலில் ஜெயமே. அடுத்த கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் ராசியிலே இருப்பது கலைத்துறையிலே ஒரு நன்மையான வாரம் தான். ஆனால் உங்கள் படைப்புகள் வெளியிடுவதிலே நீங்கள் பல சிரமங்களை சந்திப்பீர்கள். எப்பொழுதோ வாங்கிய கடனைக்குரிய படைப்புகளை வெளியிடும்போது அது வழக்காக உங்களுக்கு இப்பொழுது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. படைப்புகள் வெளியிடுகின்ற ஒரு சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள முயன்றால் இந்த வாரம் கலைத்துறையிலே சில கவலையும் இருக்கும். ஆனால் சுக்கிரன் ராசியில் இருப்பதால் பிறகு வெற்றியும் இருக்கின்றது. அரசியல் என்று பார்க்கின்ற ஒரு சூரியன் விரயத்தில் இருப்பது சிறப்பல்ல. 12லே சூரியன் இருக்கின்ற பொழுது ராசிக்கு 11ஆம் இடம் துலாம் ராசியிலே கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை. சந்திரன் ஒரு நாள் இருப்பார். ஆகையால் இந்த வாரம் அரசியலை பொறுத்தவரை ஆரோக்கியம் இல்லை. தனுசு ராசிக்கு மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை குரு புதன் ஒருவரை பார்த்து கொள்வதால் கல்வியிலே பிரச்சனை இல்லை. இந்த வாரம் கல்வியிலே ஆர்வம் இருக்கும். அதே சமயத்தில் கூடா நட்பை விளக்குங்கள். ஆகையால் இந்த வாரம் உங்கள் கூடா நட்பினால் பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீர்கள். வீட்டிலே அவற்றினால் நீங்கள் திட்டுத்தான் வாங்குவீர்கள். இதுவே தனுசு ராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். உங்கள் ஜனன ஜாதகமே முதன்மையானது. மூலம் பூராடம் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு தசாபுத்தி அந்தரங்களே முதன்மையானது. ஜாதகம் சாதகமாக இருந்தால் நிச்சயம் பாதகம் எவையும் இல்லை. ஒரு முறை ஜாதகம் பார்த்து கொள்ளுங்கள். இப்பதிவை நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். இனி நாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை காணலாம். இவ்வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்ற பொழுது வேலனன்று தட்சிணாமூர்த்தியை வணங்குவதும் ஞாயிறன்று சிவபெருமானை வணங்குவது மிக மிக நல்ல பலன்களை கொடுக்கும். இறையருள் நன்மையை கொடுக்கும். நலம் பெருக வளம் பெருக. மகர ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். பிறகு இவ்வாரத்தில் தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள மகர ராசி அன்பர்களே, சிறந்த நிர்வாகத் திறமை, எல்லோரையும் சமமாக பாவிக்கக்கூடிய மனம், எப்பொழுதும் எந்த ஒரு காரியத்திலும் கடின உழைப்பை கொடுக்கக்கூடிய தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கையை கொண்ட உங்களுக்கு இவ்வாரத்தில் சனி ஞாயிறு போன்ற நாட்கள் சந்திராஷ்டமம். அந்த நாட்களிலே கவனம், பொறுமை, நிதானம். பொதுவாக சந்திரன் 8ல் இருக்கின்ற பொழுது ராசிக்கு 7ஆம் இடம் கடகத்தில் கிரகம் இருந்தால் சந்திராஷ்டம பாதிப்பு இல்லை. கடகத்தில் செவ்வாய் இருக்கிறார். இருந்தாலும் அந்த நாட்கள் சனி ஞாயிறிலே பெரிய முதலீடுகள் செய்வதிலே தவிர்க்க வேண்டும். புதிய சுபகாரியங்களில் ஈடுபடுகின்ற பொழுது தேவையில்லாமல் அவற்றை தவிர்ப்பது நல்லது, சந்திராஷ்டமம் என்பதனால். மற்றபடி இவ்வாரத்தில் உங்களுக்கு 7.5 நடந்து கொண்டிருக்கிறது. 2லே சனி வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டால்
ஆகையால் பணம் கொடுக்கல் வாங்கலிலே கவனம் வேண்டும். சனி மாறுகின்ற நிலை இருக்கின்றது. குறிப்பாக சனி ஒரு 6 மாதத்து 7 வருடம் கடுமையான கஷ்டத்தை கொடுத்தார் என்றால் கடைசி ஒரு 6 மாதம் பெரிய வெளி பாதிப்புகளை கொடுக்க மாட்டார். அடுத்த வீட்டுக்கு செல்லக்கூடிய யோக பலன்களை இப்பொழுது சற்று காட்டுவார். 3க்குரிய பலன்களை காட்டுவார் என்றாலும் சனி இப்பொழுது குடும்பத்தில் பிரச்சனை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றால் மகர ராசிக்கு உங்களுடைய பொருளாதாரத்தில் பிரச்சனையை கொடுக்க மாட்டார். ஆனால் பொருளாதாரத்தில் பிரச்சனையை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றால் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொடுப்பார். இவை சனியால் ஏற்படக்கூடிய ஏதோ ஒரு கெடுதல் தான் உங்கள் ராசியாதிபதி என்பதினால். இருப்பினும் எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் நிதானம், பொறுமை, கவனம் இருப்பது நல்லது. சனி 2ல் இருப்பதனால். இருப்பினும் சுக்கிரன் 12லே யோகமாகவும், லாபத்தில் சூரியன் புதன் மிக பலமாகவும், 5லே குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கின்ற நிலையும், 3ல் ராகு என்று குரு, ராகு, சுக்கிரன், சூரியன், புதன் இவர்களெல்லாம் மிக சாதகமாக இருக்கின்றார்கள். 7லே சனி செவ்வாய் இருக்கின்றார், நீச்சம் பெறுகிறார். 4ஆம் இட சுகஸ்தானத்துக்கு அதிபதி 7லே இருக்கின்றார். உடல்நலத்தில் இந்த வாரம் அக்கறை காட்ட வேண்டும். காரணம் 2லே இருக்கின்ற சனி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை 3ஆம் பார்வையாக வைப்பார். எனவே 4க்குரிய செவ்வாயோ 7ஆம் இடத்தில் நீச்சம். எனவே உங்களுடைய உடல்நலம், உங்களுடைய அன்புக்குரியவர்களுடைய உடல்நலத்தில் அக்கறை, கவனம், நிதானம் மற்றும் அன்பை காட்டுவதில் மிக மிக முக்கியம். இந்த வாரத்தை பொறுத்தவரை மகர ராசிக்கு சுக்கிரன், புதன், சூரியன், குரு, ராகு என்கின்ற பலம் எந்த ஒரு காரியத்திலும் உங்களுடைய முயற்சியிலே மனதிலே எந்த விதத்திலும் உற்சாகம் குறையாது. புதிய முயற்சியிலே ஈடுபடுவை காட்டுவீர்கள். புதிய செயல்களில் உங்களுடைய ஈடுபாட்டில் கவனம் இருக்கும். அது புதிதாக ஒரு நல்ல ஒரு விஷயத்தில் உங்கள் ஈடுபாட்டை காட்டும். காரணம் 9ஆம் இடத்துக்குரிய புதன் பகவான் லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற யோகம். அது பாக்கிய யோகம். புதிய விஷயத்தில் நன்மையான ஒரு வெற்றி கிடைக்கும். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை துறை ரீதியாக தொழில் வியாபாரம் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 10ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதனால் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வெற்றி, பண உயர்வு, பண தனலாபம், தன பிராப்தம் போன்றவைகள் இருக்கு. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு முயற்சியிலும் செயல்களிலே மனம் உற்சாகமாக ஈடுபாட்டை காட்டும். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம், பண விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கின்றது. அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் 11லே இருப்பது குரு பார்வை புதன் சேர்க்கை இருப்பதனால் உயர் அதிகாரிகள் நட்பு பாராட்டுவார். 7ல் செவ்வாய் இருப்பதனால் சக ஊழியர்கள் பகமை காட்டுவார்கள். செவ்வாய் இருக்கத்தான் போகிறார். நண்பர்கள் உங்களுக்கு பகமை காட்டத்தான் செய்வார். யார் தான் நாம் உயர வேண்டும் என்று நினைப்பார்கள். எனவே உங்கள் வேலையில் முழு கவனத்தை செலுத்துவீர்கள். அவற்றை நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். உயரதிகாரிகள் பாராட்டுவார்கள். நல்ல ஒரு பெரிய மனிதனுடைய தொடர்பு ஏற்படும். சூரியன் லாபத்தில் இருப்பதனால். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது பெண்களுக்கான பலம். திருமணமான பெண்களுக்கு 2ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். இருந்தாலும் இப்பொழுது பாதிப்பு குறையும் என்றாலும் சனியை செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்க்கிறார். அது சிறப்பல்ல. சனியை 8ஆம் பார்வையாக பார்ப்பதனால் குடும்பத்தில் சனி 2ல் இருப்பது மட்டும் பிரச்சனை இல்லை. செவ்வாயும் பார்க்கிறார். சின்ன சின்ன விஷயத்தை பெரிதுபடுத்துவீர்கள். கோபத்தை காட்டுவீர்கள். சற்றென்று எரிச்சல் படுவீர்கள். இவற்றினால் உங்களுடைய அன்புக்குரியவர் கவலைத்தான் பெறுவார். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை பெண்கள் என்று பார்க்கும்போது கொஞ்சம் பொறுமை, அன்பு காட்டுவது நல்லது. ராசியை செவ்வாய் பார்ப்பதும் 2ஆம் இடத்தை செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்ப்பதும் கோபம் வர செய்யும். கோபம் அறிவுக்கு சத்ரு. திருமணமாகாத பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது குரு பலம் நன்றாக இல்லை. அதனால் காரணம் வக்ரம். ஆனாலும் சுக்கிரன் குரு பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதினால் திருமண முயற்சி இந்த வாரம் நல்ல வரனே அமையும். நல்ல ஜாதக பொருத்தம் பார்ப்பது நல்லது. இருந்தாலும் 7.5 முடிய போகின்றது. மிக விரைவில் மார்ச் மாதம் 29ஆம் தேதி அடுத்த வருடம். எனவே திருமண முயற்சியிலே இந்த வாரம் தடைகள் எவையும் இல்லை. காதல் என்று பார்க்கின்ற பொழுது காதலித்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் 7ல் செவ்வாய் ராசியின் 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார். கோபம் காட்டுவீர்கள். கோபத்தினால் பொறுமை இழப்பீர்கள். பொறுமை இழந்தீர்கள் என்றால் சண்டை போடுவீர்கள். சண்டை போட்டீர்கள் என்றால் நான் சொல்லவே வேண்டாம். சண்டை இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தினால் சண்டை வந்தாலும் சற்றென்று மனம் குளிர்ச்சி அடைந்து கோபத்தை குறைத்து கொண்டு உங்களே மனம் விட்டு தவறைக்கு மன்னிப்பும் கேட்பீர்கள். தேவையில்லை. கோபம் இல்லாமல் பார்த்து கொண்டால் நல்லதே நடக்கும். அடுத்ததாக காதலை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு சுக்கிரன் 12லே இருப்பது பலம். ஆகையால் இந்த வாரம் காதலை வெளிப்படுத்தலே தடைகள் இல்லை. நல்ல ஒரு பதிலே கிடைக்கும். காதல் வெளிப்படுத்துவதில் வெற்றி இருக்கின்றது.
கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் ஒரு சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். படைப்புகள் வெளியிடுவதிலே தடைகள் இருந்தாலும் சனி வக்ர நிவர்த்தி பெற்று அவர் செல்கின்ற நிலையிலே அவர் கலைத்துறையிலே இதுவரை உங்களுக்கு யோகத்தையே கொடுத்து வந்து கொண்டிருந்தார் என்றால் அவர் உங்களுக்கு இப்பொழுது சற்று பாதிப்புகளை கொடுப்பார். இதுவரை நீங்கள் பாதிப்புகளை சந்தித்து கொண்டிருந்தால் போகின்ற பொழுது வெற்றியை கொடுப்பார். அது உங்களுடைய தனிப்பட்ட வெற்றியை பொறுத்து இருக்கின்றது. வெற்றியா தோல்வியா என்பது உங்களுக்கே தெரியும். இருப்பினும் கலைத்துறையை பொறுத்தவரை இந்த வாரம் சுக்கிரன், சூரியன், புதன் சாதகமாக இருப்பதால் வெற்றி இருக்கின்றது. அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்றவர் மகர ராசிக்கும் அரசியலுக்கும் அப்படி ஒன்றும் நெருங்கிய தொடர்பு இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டமம் வருகின்றது. எனவே சூரியன் லாபத்தில் இருப்பது சாதகம். அரசியலை பொறுத்தவரை இந்த வாரம் பாதிப்பு இல்லை. இருக்கின்ற பதவியில் பிரச்சனை இல்லை. புதிய பதவியில் எதிர்பார்த்து கொண்டிருப்பது திருநள்ளாறு சென்று விட்டு வந்தீர்கள் என்றால் ஒரு 6 மாதத்துக்குள் நீங்கள் திருநள்ளாறு சென்று விட்டு வந்தீர்கள் என்றால் எதிர்பார்க்கின்ற பதவி கிடைக்கக்கூடிய யோகம் இந்த வாரம் இருக்கின்றது. அடுத்ததாக மாணவ கண்மணியில் புதன் லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற பலம், குரு பார்வை இருக்கின்ற சிறப்பு. இந்த வாரம் கல்வியிலே எல்லா விதத்திலும் சஞ்சலங்கள், குழப்பங்கள் இல்லை. கூடா நட்பு எவையும் இல்லை. நல்ல நட்பு, நல்ல ஆசிரியர் பெற்றோர்கள் வழிகாட்டுதலை பின்பற்றுவீர்கள். இந்த வாரம் கல்வியிலே சாதகம், மேன்மை. இதுவே மகர ராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கிற்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக. கும்ப ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். பிறகு இவ்வாரத்தில் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள கும்பராசி அன்பர்களே, கடின உழைப்பை கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள். எந்த ஒரு காரியத்திலும் சிந்தனைகள் ஒரே விஷயத்தில் ஈடுபாட்டை காட்டும். துரோகத்தை மன்னிக்க மாட்டீர்கள். எந்த ஒரு விஷயத்தில் மற்றவர்கள் செய்கின்ற நன்மையை பாராட்டுவீர்கள். அவர்கள் செய்கின்ற தவறை எடுத்து காட்டுவீர்கள். துரோகம் உங்களிடம் என்றுக்குமே மன்னிப்பு கிடைக்காத ஒன்று. இந்த வாரத்தை பொறுத்தவரை ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது. மனதிலே சில சஞ்சலங்கள், இதுவரை வக்ரமாக இருந்தவர் வக்ர நிவர்த்தி பெற்றிருக்கிறார். எனவே மனதில் இருந்த உற்சாகம் குறைந்திருக்கும், கவலைகள் அதிகரிக்கும், இருள் சூழ்ந்திருக்கும், செயல்களிலே மற்றும் உங்களுடைய எண்ணங்களே சற்று தடுமாற்றங்கள் ஏற்படும். இருப்பினும் சுக்கிரன் 11 இருக்கின்ற பலம், பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கின்ற சிறப்பு. அதே சமயத்தில் 10 சூரியன், புதன் 10 இருப்பது மிகுந்த யோகம். இவற்றில் 6 செவ்வாய். இந்த சூழ்நிலைகள் நன்மையை கொடுக்கிறது, அமைப்பை காட்டுகிறது என்றால் 2 ராகு, 8 கேது, சனி ராசியிலே, 4 குரு, 4 சுகஸ்தானத்தில் குரு பரிவர்த்தனை இருந்தாலும் அவர் வக்ரமாக அங்கு இருக்கின்றதில் உடல்நலத்தில் உற்சாக குறைவு, ஆரோக்கிய குறைவு இவையெல்லாம் இருக்கும் என்றாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை மாதக்கோள்கள் உங்களுக்கு சாதகம். சந்திராஷ்டமம் இந்த வாரத்தில் உங்களுக்கு வருகின்றது. திங்கள், செவ்வாய், புதன் போன்ற நாட்களிலே கவனம், நிதானம், பொறுமை. கன்னியிலே சந்திரன் வருகின்ற நாள். ஆகையால் நீங்கள் தினசரி கேலண்டரில் பார்க்கின்ற பொழுது உத்திரம் 2, 3, 4 மற்றும் அஸ்தம், சித்திரை 1, 2 போன்ற நட்சத்திரங்கள் வருகின்ற பொழுது கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் கவனம் வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை துறை ரீதியாக தொழில் வியாபாரம் ஜென்ம சனி இருக்கிறது என்றாலும் யோகாதிபதி, அதாவது பூர்வ புண்ணியத்துக்கு அதிபதியான புதன் பகவான் 10 அமர்ந்திருக்கின்ற பலம்.
தனகாதிபதியான குருவோடைய தொடர்பு, இவை இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் பண வரவு சிறப்பு தரும். லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற சுக்கிரன், 11 இருக்கின்ற சுக்கிரன் உங்கள் லாபத்தையும் அதிகரித்து கொடுப்பார். இந்த வாரம் உங்களுக்கு பண வரவு நன்றாக இருக்கும். கடன் ஏற்கனவே வாங்கியிருப்பீங்க, ஜென்மசனி நடக்கிறதுனால. ஆகையால் இந்த வாரத்தில் வருகின்ற வரவு அதிகரிக்கும், செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும். எனவே கடனை கொஞ்சம் தீர்ப்பது நல்லது. செவ்வாய் உங்கள் ராசி 8ஆம் பார்வையாக பார்க்கறதுனால கடன் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ தான் நல்லா வருது வரவு என்று கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா கடனுக்குன்னு வாங்கின ஒரு வட்டின்னு ஒன்று இருக்குது, அந்த வட்டிக்கு வட்டி போடும். எனவே வருவ நன்றாக இருந்தால் கடனை கொஞ்சம் அடைப்பது நல்லது, கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். மற்றபடி இந்த வாரம் வரவுகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை சூரியன் சாதகமாக இருக்கின்றால் சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள், உங்கள் பிரச்சனையை புரிந்து கொள்வார்கள். உயரதிகாரிகள் ஜென்ம சனி நடந்து கொண்டு பின்னால் மனதில் குழப்பம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளும். மற்றபடி மற்றவர்களால் இந்த வாரம் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை, இருக்கிற வேலையில் எந்த ஒரு கவலைகள் இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களை நீங்களே கவுத்துட்டாதான். கும்பராசியுடைய உருவமே கூட கவலைபடி நீங்களே உங்களை கவலைப்படுத்திப்பீங்க, அதுக்கப்புறம் நீங்களே அதை போட்டு குழப்பிப்பீங்க. அதுதான் கும்பராசி இருக்கின்ற விசேஷம். இது விசேஷம்னு சொல்ல மாட்டேன், தேவையில்லாத குழப்பம் வேண்டாம். மற்றபடி உத்தியோகத்தில் பிரச்சனை இல்லை இந்த வாரத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக பெண்களுக்கான பலனில் திருமணமான பெண்களுக்கு 7ஆம் இடத்துக்குரிய சூரிய பகவான் 10ல் அமர்ந்து குரு தொடர்பை பெறுகிறார். உங்களுடைய அன்புக்குரியவர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். உங்கள் பிரச்சனையை நீங்கள் வெளிப்படையாக அவரிடம் கலந்தாலோசியுங்கள். மற்றபடி இந்த வாரம் கணவரால் உங்களுக்கு அன்பு பாசம் அதிகரிக்கவே செய்யும். கவலைகள் அவற்றினால் குறையும். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம். அடுத்ததாக திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை, ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கு, அது பாத சனி வரும். அதுக்காக ஜென்ம சனி நடக்கும் திருமணம் ஆகாதான் நிச்சயம் எவ்வளோ பேருக்காயிருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது ஜாதக பொருத்தம் பார்க்கணும், வெறும் 10 பொருத்தம் பார்க்காதீங்க. எனக்கு உங்கள் ராசி கும்பராசின்னு நீங்கள் அறிந்தது மணமகனுக்கு எப்படி இருக்குது என்பதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அது ஜாதக ரீதியான பொருத்தம் தான். எனவே உங்கள் நட்சத்திரத்துக்கு 10 பொருத்தத்தில் 8 இருக்கா அப்படின்லாம் முடிவுக்கு வர வேண்டாம் என்பது அன்போடு இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். மற்றபடி திருமண முயற்சியில் இந்த வாரம் தடைகள் இல்லை. அதுக்கு அடுத்ததாக காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் 7க்குரிய சூரியன் உங்களுக்கு 10ல் அமர்ந்து குரு தொடர்பை பெறுகிறார். எனவே உங்கள் அன்புக்குரியவர் இந்த வாரம் உங்களிடம் பாசமே காட்டுவார், நேசத்தை காட்டுவார், கோபத்தை காட்ட மாட்டார். இந்த வாரம் உங்களுக்கு அவர் ஒரு உறுதுணையாகவே இருப்பார், அன்பை அதிகரிக்கவே செய்வார். ஆக சந்தோஷம் இருக்கிறது. இந்த வாரம் காதலை வெளிப்படுத்தலாமா? ஜென்ம சனி நடந்து கொண்டுலாம் அதுக்காக காதலிக்க கூடாதா? தாராளமாக உங்கள் காதலை வெளிப்படுத்தலாம். சுக்கிரன் 11ல் இருக்காரே, சாதகமே. இந்த நேரம் உங்களுக்கு காதலிலே வெற்றி இருக்கிறது. அடுத்ததாக கலைத்துறையிலே இந்த வாரம் படைப்புகள் வெளியிடுவது இதுவரை இருந்த தடைகள் இல்லாமல் இந்த வாரம் உங்கள் படைப்புகளை வெளியிடுவீர்கள். மிக சாதகமாக இருக்கிறது இந்த வாரம். கடன் பிரச்சனை தீரும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. எனவே கலைத்துறைக்கும் கும்பராசிக்கும் நெருங்கிய தொடர்புக்கு யோகாதிபதி இல்லையா சுக்கிரன், கேந்திர கோணங்களுக்கு அதிபதி. அப்படி பார்க்கின்றபோது சுக்கிரன் லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற பலம் 11 இருக்கின்ற பரிவர்த்தனை யோகத்தின்ற சிறப்பு. கலைத்துறை இந்த வாரம் மிகப்பெரிய வெற்றி களை கட்டும். இந்த வாரம் வெற்றி புகழ் உங்களுக்கு. அடுத்ததாக அரசியல். சூரியன் 10ல் இருக்கின்ற கும்பராசிக்கு அரசியலில் ஆசை இருக்குது, ஆனாலும் அது குறிப்பாக சதயத்துக்கு நிறைய ஆசை இருக்கும், வெற்றி பெற வேண்டும். ராகு இல்லையா சதயத்துக்கு. அப்படி பார்க்கும்போது சூரியன் இந்த வாரம் சாதகமாக இருக்கின்றார். கார்த்திகையிலே சாதகம்தான் உங்களுக்கு. இந்த வாரம் அரசியல் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த வாரம் சாதகம் வெற்றி இருக்கிறது. இறுதியாக மாணவ கண்மையில் புதன் நன்றாக இருக்கிறாரே 10லே, குரு பார்வை வேறு அல்லவா. ஆகிய கல்வியை பொறுத்தவரை கவலை இல்லை, இறை வழிபாடை தொடருங்கள். கூறிய இந்த வாரம் நல்லா இருக்கனால இறை வழிபாடை விட்டுவிடாதீர்கள். தினந்தோறும் அருகில் இருக்கின்ற கணபதி ஆளும் ஏற்கனவே கூறியவாறு சென்று வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அவற்றை தொடருங்கள். நன்மையான வாரம் கல்வியிலே. இதுவே கும்பராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சாரப்பல. இந்த வாரத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்த்தால் சுக்கிரன் புதன் சிறப்பாக இருக்கின்ற நிலை. நீங்கள் மகாலட்சுமியோடைய மந்திரங்களை கேளுங்கள், புதனுடைய விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கேளுங்கள். கோவிலுக்கு செல்ல வேண்டும். ஆனால் சனிக்கிழமையில நீங்கள் சிவாலயம் சென்று சிவபெருமானுக்கு இல்லை சனீஸ்வரருக்கு உங்களுடைய பெயருக்கு அர்ச்சனை செய்வது நல்லது. சனீஸ்வரருக்கு எல்விளக்கு ஏற்றும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இது இறை வழிபாட்டுக்குரிய வாரத்தில் சனி பகவானுக்குரிய வழியில் அனுமன் சாலிசாவை கேட்டு வாருங்கள். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். நலம் பெறுக, வளம் பெறுக.
மீன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள மீனராசி அன்பர்களே, நண்பர்களை எப்பொழுதும் அன்போடும் பாசத்தோடும் பழகக்கூடியவரை நீங்கள் எல்லோரையும் சமமாகவும் எந்த ஒரு விஷயத்தில் மிக நிதானமாகவும் புரிந்துணர்வோடு செயல்படக்கூடிய அறிவாற்றலை கொண்ட உங்களுக்கு இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியிலே ராகு, 3லே ராசியாதிபதி குரு வக்ரம், 7லே கேது, 12லே 7 சனியிலே விரய சனி என்று ஆண்டுக்கோள்கள் சாதகமற்ற நிலையில் இருக்கின்ற பொழுது இவ்வாரத்தை பொறுத்தவரை யோகாதிபதியாகப்பட்ட செவ்வாய் பகவான் 5லே நீச்சம் மற்றும் 10ஆம் இடத்தில் பகை கொண்ட சுக்கிரன் பலமாக அமர்ந்திருக்கின்ற பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கின்ற நிலை, இவையெல்லாம் உங்களுடைய செயல்களிலே நிதானம், பொறுமை, கவனம் வேண்டும். வேலை, தொழில், வியாபாரத்தில் கொஞ்சம் தடுமாற்றங்கள், பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய நிலை இருக்கின்றது. இவ்வாரத்தின் இறுதியிலே வேலனன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம், அவ்வாற்றிலே கவனம் வேண்டும். மேலும் 5ஆம் இடம் சந்திரன் அதிபதி, கடகத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதி, அவர் உங்களுக்கு 5இல் அமர்கின்ற நிலை யோகம் என்றால் 6ல் 7ல் அமர்கின்ற வாரம் சிறப்பானது. எனவே பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் இந்த வாரத்தை பொறுத்த உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார். ஆகையால் இந்த வாரம் சில பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை எதிர்கொள்வீர்கள். 9ல் சூரியன் அமர்ந்திருக்கின்ற நிலை, உயர் அதிகாரிகள் இந்த வாரம் பெரிய தலைவர்கள் போன்றவர்கள், உங்களை விட நல்ல பொறுப்பில் இருக்கின்றவர்கள், வீட்டில் இருக்கின்ற பெரியோர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள், புரிந்து கொள்வார்கள் உங்கள் பிரச்சனைகளை. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு இறை வழிபாடு அதிகம் வேண்டும். அனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேட்டு வாருங்கள். மற்றபடி துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை 10ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்திருப்பது சாதகமற்ற நிலை. இவற்றில் பரிவர்த்தனை யோகம், குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கின்ற நிலை, பொருளாதார ரீதியாக புதிய முயற்சியில் எடுக்கின்ற பொழுது, பெரிய பண முதலீடு செய்கின்ற பொழுது எச்சரிக்கை, நிதானம், கவனம். மற்றவரை நம்புவதை விட உங்கள் செயலிலே முழு கவனத்தை செலுத்துங்கள். அவற்றிலே கொஞ்சம் தடுமாற்றங்களும் இருக்கும். 7 நடந்து போன்ற ராசியில் ராகு இருப்பதனால் இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்த புதிய தொழில் வியாபாரம் துவங்குகின்ற எண்ணம் இருந்தால் நிச்சயம் உங்கள் ஜாதகம் பார்த்த பிறகே முடிவுக்கு வர வேண்டும். அவ்வாறு இருக்கிறது கிரகநிலைகள் கோச்சார ரீதியாக. கோள்களின் கோலாட்டத்தில் இவையெல்லாம் ஏற்படக்கூடிய ஒன்றுதான். இருந்தாலும் ஜாதகம் சாதகமாக இருந்தால் எவற்றையும் எதிர்கொள்ள முடியும். இந்த வாரம் கவனம்தான் வேண்டும் பண விஷயத்தில். உத்தியோகம் என்று பார்க்கின்ற 6க்குரிய சூரிய பகவான் 9ல் அமர்ந்திருக்கின்ற நிலை, உயரதிகாரிகள் பகமை காட்டுவார்கள், சக ஊழியர்கள் நட்பு பாராட்ட மாட்டார்கள். இந்த வாரம் உங்களுக்கு எதிராக அவர்கள் சதியே செய்வார்கள். எனவே இந்த வாரம் உங்களுடைய உத்தியோகத்தில் எந்த ஒரு காரியத்திலும் உங்கள் ஈடுபாட்டை காட்டுங்கள். மற்றொரு விஷயத்தில் தலையிடாதீர்கள். உங்கள் வேலையில் முழு கவனத்தை செலுத்துவது மிக மிக முக்கியம். எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் ராசியாதிபதி குரு 9ஆம் இடத்தை பார்ப்பதனால் வேலையிலே கவனம் செலுத்தினீர்கள் என்றால் அந்த எந்த பிரச்சனை வந்தாலும் அவற்றை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். அடுத்ததாக பெண்களுக்கான பலனிலே திருமணமான பெண்களுக்கு 2ஆம் இடத்துக்குரிய குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று இருப்பதும், உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை 8ஆம் பார்வையாக பார்ப்பதும் தூக்கமின்மையால் நிறைய அவதிப்படுவீர்கள். 12ஆம் இடம் பாதிக்கப்படுகின்றது. கவலைகள் அதிகமாக இருக்கும். எனவே கனவும் தேவையில்லாத கனவுகள் வரும். கனவு வருவதிலும் குழப்பம் இருக்கும். மறுநாள் சோர்வாகவே இருப்பீர்கள். எனவே இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் இறை வழிபாட்டை அதிகப்படுத்துங்கள். அனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேட்டு வாருங்கள். மற்றபடி கணவன் மணி உறவிலே இந்த வாரம் அன்பு காட்டுவது மிக மிக முக்கியம். அதாவது திருமணமாகாத பெண்களுக்கு சுக்கிரன் 10ல் இருப்பது கேந்திராதிபதி தோஷத்தோடு இருக்கின்ற நிலை. இந்த வாரம் கல்வி அந்த திருமண விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் எவையும் இல்லை. மீனராசியை பொறுத்தவரை ஜாதகம் சாதகமாக இருந்தால் முயற்சிக்கலாம். இருந்தாலும் 7.5 நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி இருந்தாலும் ஜாதகம் சாதகமாக இருந்தால் நல்ல வாரம் அமையும். ஏனென்றால் தசாபுத்திகளே முதன்மையானது. அதாவது கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் சாதகமற்ற நிலை இருப்பதனால் கலைத்துறையை பொறுத்தவரை மீனராசிக்கு இந்த வாரம் சில பிரச்சனைகளும் படைப்புகள் வெளியிடுவதில் தடைகளும் தடுமாற்றங்களும் இருக்கும். இந்த வாரம் கலைத்துறையை பொறுத்தவரை கவனம்தான் வேண்டும். காதல் என்று பார்க்கின்ற பொழுது காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் உங்கள் வார்த்தையிலே நிதானம் வேண்டும். இந்த வாரம் பொறுத்தவரை காதலிலே சில பிரச்சனைகள் இருக்கும். அன்புக்குரியவர்களுடைய நேசத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கின்றது. ஆகையால் இந்த வாரம் சந்திரன் கேதுவோடு சேர்க்கை பெற்று ராசியை பார்க்கின்ற நிலை, அந்த நாள் மிக மிக கவனம் வேண்டும். அவை உங்களுக்கு செவ்வாய் மற்றும் புதனிலே வரும். ஆகையால் அந்த நாட்களிலே மிக மிக பொறுமை காதல் விஷயத்தில். இல்லை என்றால் கவலைத்தான் ஏற்படும். காதலை வெளிப்படுத்தலாம் என்ற எண்ணம் கொண்டவர்கள் இந்த வாரம் சாதகமற்ற வாரமாக இருக்கிறது. காதலை வெளிப்படுத்தி இந்த வாரம் உங்களுக்கு நன்மை இல்லை.
அடுத்ததாக பார்க்கணும் அரசியலை பொறுத்தவரை சூரியன் 6க்குரியவர் 9 இருக்கின்ற பதவியிலே பிரச்சனை வரும். இப்போ ஏற்கனவே இருக்கிற பதவியெல்லாம் இறந்துடாச்சு, இப்போ இருக்கிறதையே நான் தான் எதிர்நீச்சல் போடலாம் என்றால் அந்த எதிர்நீச்சலையும் இந்த வாரம் சாதகமில்லாத வாரமாக மீனராசிக்கு இருக்குது. அரசியலை பொறுத்தவரை ஆரோக்கியம் இல்லாத ஒரு வாரம் இந்த வாரம். இறுதியாக மாணவ கண்மணிகளே இறைவழிபாட்டுக்குரிய வாரமாகவும் தொடர்கின்றது உங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு நேரம் இருக்கின்றது. தினந்தோறும் அருகில் இருக்கின்ற கணபதி ஆலயம் செல்லுங்கள். குறிப்பாக வேலனன்று தட்சிணாமூர்த்தியை தரிசியுங்கள். அவை செய்து வருவது நம்பிக்கையும் மற்றும் தன்னம்பிக்கை இருந்தாலும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடியவர் ஈசன். அவரை வணங்கி வருவது நல்லது. இதுவே மீனராசிக்குரிய வார கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முழுமையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதியிலே பிறந்தவங்களுக்கு நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய தசைகள் நடக்கும். அவற்றில் குறிப்பாக சுக்கிர தசை நடந்து கொண்டால் ஜாதக ரீதியாக சுக்கிரன் உங்களுக்கு யோகமாக இருந்தால் நிச்சயம் 7.5 ராசியிலாக 7 கேது இருக்கின்ற பிரச்சனையை சமாளிப்பீர்கள். ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். இதுவரை நீங்கள் பார்க்கவில்லை என்றால் இப்பதிவை நண்பர்களுக்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாரத்தில் வணங்க வேண்டிய தெய்வம் அனுமன், தட்சிணாமூர்த்தி, மேலும் துர்க்கை போன்ற அன்மன்கள் மற்ற இறைவர்களை வணங்குவது அவசியமாகிறது. ராகு, குரு, சனி போன்றவர்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் இறை வழிபாடு நிச்சயம் உங்களுக்கு வெற்றி ஜெயத்தை உண்டாக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது நவம்பர் மாதம் 22ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரை வெள்ளி முதல் வியாழன் வரைக்குரிய வார ராசி பலன்கள். இது ஒரு பொது பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடம் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியை அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் மற்றும் ஃபேஸ்புக்கிற்கும் உங்களுடைய பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இவ்வாரத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.